சேர வைத்து ஹிதாயத் என்னும் நேர்வழியை காட்டினான். இவ்வாறெல்லாம் எம்மை சிறப்பாக்கி வைத்த ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எமது வாழ்நாள் முழுதும் நாம் நன்றி செய்தாலும் சுஜூத் செய்தாலும் ஈடாகாது. இவ்வாறெல்லாம் சிறப்புறச் செய்த எம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்பதை அவனுடைய வான்மறையான் திருமறையிலே அழகாக திருவளமாகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தினரையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வான்மறையிலே திருவளமாகிறான். நாம் எல்லாம் இப்புவுலகிலே எம்மையெல்லாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை இபாதத் செய்ய வேண்டும், அவனை புகழ வேண்டும் என்றொரு நல்ல நோக்கத்திற்காக எம்மை படைத்துள்ளான். எனவே இந்த இபாதத்தை சுயமாக தன் அறிவை கொண்டு மாத்திரம் ஒருவனால் செய்ய முடியாது. குர்ஆனிலே திருவளமாகிறான், அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று. தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும், ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களை துயர்ந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அதற்கு பின்னால் தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த அமல்களை செய்ய வேண்டும். அது எந்த அமலா இருந்தாலும் தமது அறிவுக்கு எட்டிய வரையில் அமல் செய்ய முடியாது. அப்படி அறிவுக்கு எட்டிய வரையில் அமல் செய்ய முடியும் என்றிருந்தால் ஷைத்தான், இப்லீஸ் ஜெயம் பெற்றிருப்பான். ஏனென்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து மலாயிகத்துமார்களுக்கு சுஜூத் செய்ய சொன்னான். வான்மறையிலே அழகாக திருவளமாகிறான், வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து மலாயிகத்துமார்களுக்கு சுஜூத் செய்ய சொன்ன போது எல்லா மலாயிகத்துமார்களும் சுஜூத் செய்தார்கள். ஆனால் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான், விலகிக் கொண்டான். அதன் காரணமாக வகான மினல் காஃபிரீன், காஃபிரீன்கள் என்றுமாக ஆகிவிட்டான். எனவே எந்த ஒரு அறிவையும் வைத்து, தான் படித்த கல்வியை வைத்து, தனது ஆற்றலை வைத்து அமல் செய்ய முடியாது. அமல் செய்வது என்றிருந்தால் ஒரு நேர்வழி காட்டி ஒரு ஷேக் வேண்டும். அந்த ஷேக்குக்கு வழிபட்டுத்தான் அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த அமல்கள் எல்லாம் சாலிஹான அமல்களாக ஏற்றுக்கொள்ளப்படும். வழிபாடு இல்லாது போனால் எந்த ஒரு அமலும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதானி ஃபகத் அத்தா அல்லாஹ் வ மன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ். யார் எனக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள். யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள். யார் என்னுடைய அமீருக்கு வழிபடுகிறார்களோ அவர் எனக்கு வழிபட்டார். யார் என்னுடைய அமீருக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு மாற்றம் செய்தார்கள். எனவே இப்பொழுது எங்களுக்கெல்லாம் அமீர் எமது தரீகாவுடைய ஷேக் நாயகமன் அவர்கள். அவர்கள் எதையெல்லாம் எமக்கு எடுத்து எம்புகிறார்களோ அதை நாம் எடுத்தும், எதையெல்லாம் விளக்குகிறார்களோ அதையெல்லாம் விளக்கியும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது எமக்கு பாதகமாயிருக்கலாம், சாதகமாயிருக்கலாம், அல்லது நமது அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் சரி என்று நடப்பதுதான் வழிபாடு. அந்த வழிபாடின் பிரகாரம் அமல் செய்தால் தான் அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சஹாபாக்கள் எப்படி வழிபட்டார்களோ அது போன்றுதான் தரீகாவுடைய மஷாயிஹ்மார்களுக்கு முரீதீன்கள் வழிபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதை அப்படியே சஹாபாக்கள் செய்தார்கள். எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. வரலாறுகளும் ஹதீஸ்களும்
எடுத்துக்காட்டாக எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா போர் நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்திலே அவர்கள் முஅத்தா என்ற யுத்தத்துக்கு சஹாபாக்களை அனுப்பும் போது 3 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி 3 பேருக்கும் சொன்னார்கள், நீங்கள் அதாவது ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அழைத்து சொன்னார்கள். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்தி யுத்தம் செய்ய வேண்டும். அவர்கள் வஃபாத்தானால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரையும் அனுப்பி வைத்தார்கள். இந்த சஹாபாக்களுக்கு தெரியும், இப்போது நாம் ஷஹீதாக்கப்படுவோம், இந்த யுத்தத்திலே நாம் மௌத்தாக்கப்படுவோம், யுத்தத்திலிருந்து மீள மாட்டோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் பின் ஒருவராக சொன்னதனால் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் பொய்யாக மாட்டாது என்று நல்ல எண்ணம் கொண்டு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தத்துக்கு சென்று விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், யுத்தத்துக்கு போனால் நிச்சயம் ஷஹீதாக்கப்படுவோம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கடைசி வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் நின்று தொழுது விட்டு போவோம். அவர் உயிருக்கு பயந்தல்ல, உடைமைகளை ஆதரவு வைத்தல்ல, மனைவி மக்களை நினைத்து அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் நின்று இந்த ஜும்மாவை கடைசி ஜும்மா இதை தொழுதுவிட்டு போவோம் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே அவர்கள் இருந்து விட்டார்கள். ஜும்மா தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு காண்கிறார்கள். கண்டு அவர்களை அழைத்து கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நீங்கள் யுத்தத்துக்கு போகவில்லையா? உங்களை யுத்தத்துக்கு போகுமாறு எத்தனை சொன்னேனே, ஏன் போகவில்லை? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, உயிருக்கு பயந்தோ உடைமைகளை ஆதரவு வைத்தோ நான் போகாமல் இருக்கவில்லை. உங்களின் பின்னால் தாங்களின் பின்னால் கடைசி ஜும்மா இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்பது நிச்சயம். இருந்தாலும் உங்கள் பின்னால் இருந்து இந்த ஜும்மாவை தொழுதுவிட்டு போவோம் என்ற எண்ணத்திலே இருந்தேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனடியாக சென்று விடுங்கள் என்ற போது அவர்கள் யுத்தத்துக்கு போனார்கள். வழிபாடு என்பது என்ன என்பதை பாருங்கள். மௌத்தாகத்தான் போகிறோம் என்று அறிந்திருந்தும் கூட ஒரு சஹாபியும் கூறப்பட்ட சஹாபிகள் பின்தங்கவில்லை, யுத்தத்துக்கு சென்றார்கள். சொன்னது போல் 3 பேரும் யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இப்பொழுது ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் கொடியே இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியே இருக்கிறார்கள், அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரூஹ் தங்க கட்டிலே வைத்து எடுத்துச் செல்லப்படுகின்றது. கொஞ்சம் பிந்தி சுணங்கி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரூஹையும் தங்க கட்டில் வைத்து எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆனால் அந்த கட்டிலே ஒரு கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு மாறி செய்யவோ உயிருக்கு பயர்ந்தோ யுத்தத்துக்கு போகாமல் இருக்கவில்லை, வழிபடாமலும் இருக்கவில்லை. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் போகவில்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு குறையை வைத்து விட்டான். சஹாபாக்கள் எவ்விதமான குறையுடையவர்களும் அல்ல, இது எமக்கு படிப்பினை. முற்றுமுழுதாக நாம் வழிபடாமல் இருக்கிறோம் என்று எமக்கு அவர்கள் வழிபட சொல்லக்கூடிய சில செய்திகளை சொன்னால் சாதகம் என்றால் ஷேக் நாயகம் அவர்கள் நல்ல தீர்ப்பை தந்து விட்டார்கள் என்கிறோம். பாதகமாயிருந்தால் சிந்திக்க வேண்டும் என்கிறோம். சஹாபாக்கள் அப்படி நடக்கவில்லை என்பதற்கு இது உதாரணம். இன்னும் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம், விரிவஞ்சி சுருக்கிக் கொள்கிறேன். எனவே அருமையானவர்களே, எந்த ஒரு அமலுக்கும் முக்கிய காரணம் வழிபாடு. உஹது யுத்தத்தில் நடந்தது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில சஹாபாக்களை ஒரு மலையின் மேல் ஏறி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் சொல்லும் வரையில் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்ற கட்டளை இட்டு அவர்களை மலையின் மேல் ஏற்றி வைத்து யுத்தம் செய்தார்கள். யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே காஃபிரீன்கள் யுத்தத்தில் தோல்வியுற்று புறமுதுகாட்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலையிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சஹாபாக்கள் சிந்திக்கிறார்கள். காஃபிரீன்கள் தோல்வியுற்று புதுமுறங்காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கனிமத்து பொருட்களை நாமும் புரக்கிக் கொள்வோம் என்ற சிந்தனையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சொல்லை மறந்து கீழே இறங்கினார்கள். வழிபடாதனால் வந்த நஷ்டத்தை பாருங்கள். புறமுதல் காட்டி ஓடிய காஃபிரீன்கள் பின்னால் வந்து மலையிலே ஏறி ஈட்டிகளால் எறிந்து முஸ்லிம்களை காயப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பல்லு கூட ஷஹீதாக்கப்பட்டது. அதிலே காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்காததினால். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வியுறவில்லை, நஷ்டம் ஏற்பட்டது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை அவர்கள் மறதியின் காரணமாக இறங்கிறதினால், அதை சிந்திக்காமல் செயல்பட்டதினால் இவ்வாறான நஷ்டங்கள் ஏற்பட்டன. எனவே வழிபாடு இல்லாது போனால் இவ்வாறான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் எமது மஷாயிசுமார்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்தவித கேள்வியும் கேட்டதாக சரித்திரம் இல்லை. ஏதாவது ஒன்றை சொன்னால் அவர்கள் செய்வார்கள், வேண்டாம் என்று தடுத்தால் தடுத்துக் கொள்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 10 வருடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்தேன். ஒரு நாளிலாவது அவர்கள் ஏன் நீ இதை செய்தாய், ஏன் நீ இதை செய்யவில்லை என்று கேட்கவில்லை. அப்படியாக ஒழுங்கான முறையிலே அந்த ஹித்மத்தை நான் வழிபாட்டோடு செய்தேன். அதே பழக்கம், அதே முறை எம்மத்தியிலும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நாம் எல்லாம் உண்மையான முரீதீன்களாக, வழிபாடுடைய முரீதீன்களாக, எமது வாழ்நாள் எல்லாம் நீளமாக்கப்பட்டு பரக்கத்து செய்யப்பட்டவர்களாக மாறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு சரித்திரத்தை உங்கள் படிப்பினைக்காக நான் சொல்கிறேன். ஒரு தாயுடைய வேண்டுதலுக்கு தலை சாய்க்காதனால் ஒருவருக்கு ஏற்பட்ட விபரீதத்தை எண்ணி பாருங்கள். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு வணக்கசாலி ஒரு மலையின் மீது இருந்து ஒரு சௌமியா, அதாவது ஒரு கூடாரம் அடித்து அமல் செய்து கொண்டிருந்தார். பெரிய இபாதத்தாளி, அல்லாஹ்வை வணங்குவதிலும் அவனை புகழ்வதிலும் அவனை துதி செய்வதிலுமே அவருடைய காலம் கலைந்து கொண்டிருந்தன. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவருடைய தாய் ஒரு நாள் தினத்தில் வந்து மகனை அழைக்கிறார், யா ஜுரைஜ். அப்போது அவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது சிந்திக்கிறார்கள், தாயா தொழுகையா என்ற நிலைப்பாட்டுக்கிடையில் தொழுகையை அவர்கள் கடைபிடித்தார்கள். தாயுடைய சொல்லுக்கு மறுமொழி அளிக்கவில்லை. 2வது நாள் 3வது நாள் இப்படியாக வந்து அழைத்தும் அவர்கள் வரவில்லை. அப்போது அந்த தாய் ஒரு பதுவாவை செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய அழைப்புக்கு தலை சாய்க்கவில்லை, இதனால் அவனை நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்க்காத வரையில் மௌத்தாக்க வேண்டாம். ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்த்ததன் பின்னால் அவனை மௌத்தாக்கு. தாய் செய்த துஆ உடனே கபூலாக்கப்படுகின்றன. அதன் பின்னால் அந்த காலத்திலும் இந்த காலத்தில் போல் வணக்கம் செய்பவர்களுக்கும் நல்ல அமல் செய்கிறவர்களுக்கும் நல்லதை ஏவுவர்களுக்கும் ஹாசிதீன்கள் இருந்தது போல் அந்த காலத்தில் உள்ள ஹாசிதீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விபச்சாரியை ஆயத்தம் பண்ணி இது ஜுரைஜுக்கு கிடைத்த பிள்ளை என்று அவளை சொல்ல வைத்து வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது அவள் குழந்தையை பெற்றுவிட்டால் ஜுரைஜுடைய அவள் சொல்கிறாள், இது ஜுரைஜுக்கு பிறந்த பிள்ளை, இதுக்கு தகப்பன் அவர்தான் என்று ஒரு இட்டுக்கட்டை கட்டி சொன்ன போது ஜுரைஜ் அவர்களுடைய சௌமியத்தை உடைத்து விட்டார்கள். அந்த கூடாரத்தை உடைத்து துவசம் பண்ணி அவரையும் இழுத்து வந்து விசாரித்த போது அவர் சொன்னார், இந்த குழந்தையிடம் கேட்டு பாருங்கள், யார் தகப்பன் என்று குழந்தையிடம் கேட்டு பாருங்கள். அப்போது குழந்தையிடம் கேட்ட போது குழந்தை சொன்னது, ஜுரைஜ் அல்ல தகப்பன், இன்னால் தான் என்னுடைய தகப்பன் என்று
அது பிள்ளையுடைய தகப்பனை அந்த சிறு குழந்தை சொன்னதாக சரித்திரம் வருகிறது. சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், அந்த தாய் செய்த பதுவா, ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்க்காத வரையிலே எனது மகனை மௌத்தாக்க வேண்டாம் என்று சொன்ன துஆ, கேட்ட துஆ கபூலாக்கப்பட்டு விபச்சாருடைய முகத்தை அவர் பார்த்து விட்டார். வழிபாடு இல்லாதன் காரணமாக இப்படியான நஷ்டங்கள் எமக்கு வரும், கஷ்டங்கள் வரும். எனவேதான் வழிபாட்டோடு அமல் செய்யுங்கள். வழிபாடு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதைத்தான் மஷாயிஹ்மார்கள் திரும்ப 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 வலியுறுத்துமாறு ஏவுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த வழிபாட்டோடு செய்யக்கூடிய அமல்களைத்தான் தக்கியாவிலே மஷாயிஹ்மார்கள் எமக்கு வைத்து தந்தார்கள். அதை நாம் நினைத்த விதம் செய்துவிட முடியாது. காலங்கள், நேரங்கள், வக்துக்கள் குறிப்பிட்டு எமக்கு அமல் செய்யுமாறு பணித்தார்கள். ஏன்? முரீதீன்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்யக்கூடியவர்கள். இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறிய சிறிய அமல்களை எல்லாம் வைத்து நிறைவான நன்மைகளை பெற்றுத் தருவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சாலிகான அமல்களை நான் செய்யும் போது எமக்கு எப்படியெல்லாம் அவர்கள் ஏவினார்களோ அந்த விதம் தான் செய்ய வேண்டும். தன் சுய புத்திக்கும் தன் சுய அறிவுக்கும் இந்த அமல்களை செய்ய முடியாது. அது செய்தால் அந்த அமல்களிலே பிரயோஜனமும் கிடைக்காது. ஏனென்று சொன்னால், நம்முடைய கல்புகளை எல்லாம் துப்புரவாக்குவதற்காக, கல்புகள் எல்லாம் ஒளிவு வருவதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். இதனால் தான் ஒவ்வொரு அமல்களிலும் கல்பு ஒளிவு பெற வேண்டும் என்றால், கல்பு துப்புரவு பெற வேண்டும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தௌபா அவசியம். அந்த தௌபாவைத்தான் ஒவ்வொரு அமலிலும் புகத்தினார்கள். எம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எம்மை அறியாமலே நாம் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். தக்கியாவில் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அமல்களும் தௌபாவுடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. கல்புகள் எல்லாம் ஒளிவு பெறுவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு உண்டு, அது கெட்டுவிட்டால் உடல் முழுதும் கெட்டுவிடும். அது சீராகிவிட்டால் உடல் முழுதும் சீராகிவிடும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா வஹ்யல் கல்ப், அறிந்து கொள், அதுதான் கல்ப், இருதயம். இந்த இருதயம் துப்புரவாகுவதற்காக வேண்டி, இந்த கல்பு ஒளிவு பெறுவதற்காக வேண்டி பாவக்கரைகள் நீங்க வேண்டும். பாவக்கரைகள் நீங்கினால் கல்பு துப்புரவாகி கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலாகும், நாடப்படக்கூடிய நாட்டங்கள் நிறைவேறும். இதனால் தான் தக்கியாவிலே சுருக்கமாக சில சில அமல்களை வைத்து தந்தார்கள். அதினென்றும் உள்ளதுதான் காலை மாலை ஓதக்கூடிய அமல்கள், ஒவ்வொரு நாளும் செய்து வரக்கூடிய அமல்கள், ஒவ்வொரு கிழமையும் செய்து வரக்கூடிய அமல்கள், வருடத்தில் செய்து வரக்கூடிய அமல்கள், இப்படியாக பிரித்து பிரித்து முரீதீன்களை மனித புனிதனாக்குவதற்காக, மனித மாணிக்கங்களாக்குவதற்காக, சாலிஹீன்களாக ஆக்குவதற்காக, கியாமத்தினாலே அவர்களோடு இருப்பதற்காக அமல்களை வைத்து தந்தார்கள். அதினென்றும் உள்ளதுதான் காலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் 25 விடுத்தம் எமக்கு சொல்லுமாறு பணித்தார்கள். ஜிக்ருடைய வரிசையை சொல்ல போனால் நேரம் நீண்டுவிடும், காலம் சுருக்கமாக இருப்பதனால் ஓரிரு ஹதீஸ்களை முன்வைக்கிறேன். ஜத்திது ஈமானக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஈமான்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனால் கரை பிடிக்கும் பாவங்கள் செய்வதனால், ஹசது வைப்பதனால், பொறாமைப்படுவதனால், மக்களுடைய மனதுகளை நோவினை செய்வதனால், வழிபாடு இல்லாமல் நடப்பதனால் கல்புகள் கரை பிடித்துவிடும். எனவே ஈமான் கரை பிடிக்கும். அதனால் ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கீழே கேட்டார்கள், கைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ், எப்படி ஈமானை புதுப்பிப்பது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அக்ஸிரு பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை மிகிதமாக்குங்கள். இதைத்தான் ஷேக்மார்கள் கற்றுத் தந்தார்கள். காலையில் 25, மாலையில் 25. இன்னும் சொன்னார்கள்,
இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எவன் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ நரகம் அவனுக்கு ஹராமாக்கப்படும், சுவர்க்கம் அவனுக்கு வாஜிபாகும். நரகம் ஹராமாகினால் சுவர்க்கம் அவனுக்கு வாஜிபாகும். எப்படியெல்லாம் எம்மை இருதயத்தை எம்மை சுத்தப்படுத்துகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், ஹத்தஸனி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். قال يقول الله تعالى, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் ஹிஸ்னி என்னுடைய கோட்டையா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபமன் தஹலஹு அமின மின் அதாபி, அதுக்குள் யார் நுழைந்தார்களோ என்னுடைய அதாபை விட்டும் அவன் அச்சம் தீர்ந்து விட்டான். திக்ருடைய வரிசையை பாருங்கள். நாம் பாராமுகமாக இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த திக்ரை செய்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இப்படியெல்லாம் வரிசைகள் உண்டு. லைஸ மின் அப்தின் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் மிஅத மர்ரா இல்லா பாஸஹு அல்லாஹு யௌமல் கியாமா வவஜ்ஹு கல் கமர் லைலத்தல் பத்ர் வலம் யுர்ஃபா லி அஹதின் யௌமைதின் அமலுன் அஃலலு மின் அமலிஹி இல்லா மன் கால மித்ல கௌலிஹி அவ் ஸாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானும் இல்லை யகூல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூட ஒரு 100 விடுத்தம், ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியானும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவனை கியாமத் நாளிலே எழுப்பிய ஒளிய எப்படி எழுப்புவான்னு சொன்னால், வவஜ்ஹு கல் கமர் லைலத்தல் பத்ர், பூர்ண சந்திரனுடைய ஒளிவை போல் அவனுடைய முகம் இருக்கும். வலம் யுர்ஃபா லி அஹதின் யௌமைதின் அமலுன் அஃலலு மின் அமலிஹி, அந்த மனிதனுடைய அமலை விட வேறொரு மனிதனுடைய அமலும் அன்றைய நாளிலே உயர்த்தப்படாது, மதிப்பிடப்படாது, மதிக்கப்படாது. அந்த அமல் தான் உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் அதே போல் ஒருவன் சொன்னால், இல்லை அதை விட கூடுதலாக சொன்னால் அவனை தவிர. எங்கள் தக்கியாவிலே எப்படி அமலை அவர்கள் ஹதீஸுக்கு நேர்பாடாக வைத்தார்கள். காலையில் 25, மாலையில் 25. அதுபோல ஹத்தாத் ராத்திபிலே 50 திக்ர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சேர்த்து 25 சொல்கிறோம். 50 100. ஹதீஸுக்கு நேர்பாடாக, குர்ஆனுக்கு நேர்பாடாக முரீதின்களுக்கு கல்புகள் துப்புரவாக வேண்டி திக்ரை அமைத்து தந்தார்கள். அது போன்ற ஒரு அமல் தான் சுபஹுடைய சுன்னத்து தொழுகையின் பின்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 விடுத்தம் சொல்லச் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த கலிமா மிகவும் பிரயோஜனமானதும் பெருமதியானதுமான ஒரு கலிமா. இந்த கலிமாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி உரிஸத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒருவன் சொன்னால் சுவர்க்க லோகத்திலே அவனுக்காக ஒரு ஈத்தப்பழ மரம் நடப்படும். 100 விடுத்தம் சொன்னால் 100 ஈத்தம்பழ மரம் நடப்படும். சுப்ஹானல்லாஹ். நாம் எமது வாழ்நாளில் எத்தனை தடவைகள் சொன்னாலும் அத்தனை தடவைக்கும் அந்த மரம் நடப்பட்டு கியாமத் நாளிலே எமக்காக அது தரப்படும். இப்படியாக எமது மஷாயிகுமார்கள் எம்மையெல்லாம் நன்மையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற கலிமாவுக்கு ஹதீஸிலே வரப்பட்ட செய்திகள் நிறைய இருக்கின்றன. வான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொற்றும் ரிவாயத் செய்யப்பட்டது. قال رسول الله صلى الله عليه وسلم, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذات يوم لأصحابه, ஒரு நாள் தினத்திலே அவருடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், கூலு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிஅத மர்ரா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீங்கள் 100 விடுத்தம் சொல்லுங்கள். மன் காலஹா மர்ரதன் குதிபத் லஹு 10 ஹஸனாத்தின், ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படும். வமன் காலஹா 10 குதிபத் லஹு 100 ஹஸனத்தி,
10 விடுத்தம் சொன்னால் 100 நன்மைகள் எழுதப்படும். வமன் காலஹா மியத்தன் குதிபத் லஹு அல்ஃப் ஹஸனத்தின் 100 விடுத்தம் சொன்னால் 1000 நன்மைகள் எழுதப்படும். வமன் ஜாத ஜாதஹுல்லாஹ் அவன் அதிகமாக்கினால் அல்லாஹ் தஆலா நன்மையை அதிகமாக்குவான். வமன் இஸ்தக்ஃபர குஃபிர லஹு இன்னும் அவன் பிழைவர்க்க தேடினால் அவனை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஹதீஸுக்கு நேர்பாடாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 விடுத்தம் சொல்லுமாறு எமக்கு பணித்துள்ளார்கள். கல்புடைய கரைகள் நீங்க காலையில் எழுந்தவுடனே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 விடுத்தம் சொல்லுங்கள். நீங்கள் மனித புனிதர்களாக கல்புடைய கரைகள் நீங்கினவர்களாக காலையிலே உதயமாகுவீர்கள். தௌபாவை அதிலே நுழைத்து தந்தார்கள். ஏன் நாம் தௌபா செய்ய வேண்டும்? சதாவும் பாவத்தில் மூழ்கிக்கொண்டிருக்கிறோம். நாம் கண்ணால் பார்த்தால் பாவம், காதால் கேட்டால் பாவம், பேசினால் பாவம், நடந்தால் பாவம், இப்படியே பாவத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்மை தௌபாவை கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் தௌபா செய்வதில்லையே, கூட்டமாக கூடி தௌபா செய்யப்படுவதில்லையே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முரீதும் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ் ஃபைன்னி அதூபு இலைஹி ஃபீ யௌமி மிஅத மர்ரா. மனிதர்களே, தூபு இலல்லாஹ் அல்லாஹ் அளவில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஃபைன்னி அதூபு இலைஹி நான் அவன் அளவிலே தௌபா செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் மிஅத மர்ரா 100 விடுத்தம் தௌபா செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி, ஷஃபாஅத் செய்யக்கூடிய நபி, பாவமே செய்யாது காக்கப்பட்ட நபியே 100 விடுத்தம் தௌபா செய்வார்கள் என்று சொன்னால் எமது நிலைமை என்ன? நாம் எத்தனை லட்சம் விடுத்தம் செய்தாலும் ஈடாகாது. இதற்கு ஹதீஸுக்கு நேர்பாடாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 விடுத்தம் நீங்கள் தௌபா செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் மனித புனிதராக மாறுவீர்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் நமது மஷாயிஹ்மார்கள் வைத்து தந்தார்கள். தௌபா செய்வது கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் சந்தோஷமாகக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அது தௌபா. ஒரு அடியான் பாவம் செய்தாலும் அவன் தௌபா செய்வது கொண்டு அவன் சந்தோஷப்படுகிறான். இதற்கு ஒரு உதாரணத்தை புகாரியிலே சொன்னார்கள். புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எப்படி அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் நீண்ட தூர பிரயாணம் செய்கிறான். அவனுடைய ஏர் வாகனத்தில் ஒட்டகை அல்லது குதிரையிலே ஏறி அவன் நீண்ட தூர பிரயாணம் செய்கிறான். அதிலே அவன் உண்பதற்கு உணவும், உடுப்பதற்கு உடுமானங்களும், குடிப்பதற்கு தண்ணியும் அதிலே எடுத்துச் செல்கிறான். நீண்ட தூர பிரயாணம். அவன் அப்படியே போய்கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு இடத்தில் களைப்பு மேல் இருக்கிறது. அவன் இறங்கி அந்த இடத்தில் அவன் பசியாறிவிட்டு அவன் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுத்தவன் அப்படியே அவன் உறங்கிவிட்டான். அவன் உறங்கி விழித்து பார்த்த போது அவன் ஏறி வந்த ஏறு வாகனத்தை காணவில்லை. திடுக்குட்டவனாக அலைந்து திரிகிறான். ஏறு வாகனத்தை தேடி நெடுந்தூரம் பிரயாணம் செய்கிறான். தேடி தேடி அலைந்து தாகமும் பசியும் மேலிட்டு ஏறு வாகனத்தை கண்டுபிடிக்க முடியாதனால் அவன் சொல்கிறான், நான் திரும்பவும் எவ்விடத்தில் ஓய்வெடுத்தேனோ அவ்விடத்துக்கு திரும்ப செல்வேன். அங்கே நான் நித்திரை கொள்வேன். ஹத்தா அமூத்த எதுவரையில் நான் மௌத்தாகிற வரையில நான் தூங்குவேன். ஏனென்று சொன்னால் ஏறு வாகனமும் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவும் இல்லை, உடுப்பதற்கு உடுமானமும் இல்லை,
குடிப்பதற்கு நீரும் இல்லை, எல்லாத்தையும் இழந்தவனான் மௌத்தாகும் வரையில் அவ்விடத்தில் தூங்கிடுவேன் என்று திரும்பி வந்து எவ்விடத்தில் ஓய்வெடுத்தானோ அவ்விடத்திலே வந்து நித்திரை கொள்கிறான். அப்படியே நித்திரை கொண்டு விழித்து பார்த்த போது அவன் கண் முன் அவனுடைய ஏறு வாகனம், அவனுடைய உடுமானங்கள், அவனுடைய உணவுகள், குடிக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் இருக்க கண்டு அவன் சந்தோஷம் அடைவானே, அதை விட ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடைவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டினார்கள். இதனால் தான் எமது மஷாயிஹுமார்கள் ஒவ்வொரு அமலிலும் தௌபாவை பூத்தினார்கள். சுபஹுடைய நேரத்தில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 விடுத்தம் சொல்லுங்கள். அது மாத்திரமா, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லீ வ லிவாலிதைய வ லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். அங்கே தௌபா ஒரு நாளைக்கு 27 விடுத்தம் சொல்லுங்கள் என்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ, எனக்கும், வலிவாலிதைய, எனது பெற்றோர்களுக்கும், வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத், அவர்கள் நின்றும் ஹயாத்தானவர்களுக்கும் மௌத்தானவர்களுக்கும் நான் தௌபா செய்கிறேன். யா அல்லாஹ், பிழை பொறுக்க தேடுகிறேன். என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று தௌபா செய்யுமாறு பணித்தார்கள். அதிலே தௌபா தக்கியாவுடைய வைக்கப்பட்ட அமல்கள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டது. அதிலே தௌபா பொதிந்துள்ளது. கல்புடைய கரைகள் நீக்கப்படுகின்றன. இதனால் சொல்லப்பட்ட விதம், சொல்லப்பட்ட முறையிலே அந்த அமல்களை செய்ய வேண்டும். அதோடு நின்று விடவில்லை. ஒரு நாளைக்கு 500 விடுத்தங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். 500 விடுத்தம் ஸலவாத்தோடு சேர்த்து தௌபாவை சொன்னார்கள். வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். யா அல்லாஹ், பிழை பொறுப்பாயாக. நான் செய்த பாவங்கள், முன்னால் என்னை அறியாமல் செய்யப்படக்கூடிய பாவங்கள், இவைகளை நீ பிழை பொறுப்பாயாக என்று தௌபா செய்யுமாறு பணித்தார்கள். எனவே இது போன்ற ஏராளமான செய்திகள் ராத்திபுல் ஹத்தாத் வைத்து தந்தார்கள். அதனுடைய வரிசையை ஒரு நாள் முழுக்க பேசினாலும் தீராது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் இனி பேசுவோம். அதுபோல் வெள்ளிக்கிழமை இரவிலே வரக்கூடிய மௌலித் அஸ்ராருர் ரப்பானியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிராக கூடிய ஒரு கலரி அது. அதை கோர்வை செய்த மீர்கனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வாக்கு கொடுத்தார்கள். எந்த ஒரு மௌலூதுக்கும் வாக்கு கொடுக்கவில்லை. இந்த மௌலூது எங்கெல்லாம் ஓதப்படுமோ அதற்கு நான் ஹாலிராகுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்தால் மாறு செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அங்கு ஹாலிராகிறார்கள். அவர்களுடைய பரக்கத்தான முபாரக்கான பார்வை நம்மீது பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மஜ்லிஸ்களுக்கு நாம் ஹாலிராக வேண்டும். அப்போது பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். எனவே இது போன்ற எல்லா மஜ்லிஸ்களிலும் வரக்கூடிய ரமலான் சிறப்பான மாதம், அந்த மாதத்திலே சில அமல்களை எமக்கு சொந்தமாக வைத்து தந்திருக்கிறார்கள். அதில் நின்றும் உள்ளதுதான் நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஓதப்படக்கூடிய அந்த கலிமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க சொன்னார்கள். ஏன்? சுவர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தை ஹராமாக்க கேட்கிறோம், அதை விட்டு கார்மானம் தேடுகிறோம். நோம்புடைய திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கப்படிய துஆக்கள் கபூலாக்கப்படும். அதனால் தான் அந்த அமலை எமக்கு வைத்து தந்தார்கள். அதுபோல் தராவீஹ் தொழுகை முடிந்ததன் பின்னால் வித்ரியா ஷரீஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
புகழ்ந்து பாடக்கூடிய புகழ் மாலை. அந்த புகழ் மாலை பாடக்கூடிய தானங்கள் சுவர்க்கத்து பூங்காவனங்கள். அதற்கு நாம் கட்டாயம் ஹாஜராக வேண்டும். இது போன்று எல்லா தக்கியாவுடைய அமல்களும் ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் நேர்பட்டது. தரப்பட்ட நேரம் சுருக்கமா இருப்பதனால் சுருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. எனவே முரீதீன்களே, முஹப்பீன்களே, நாயகம் மாறால் ஏவப்பட்ட விதம் நல்லமல் செய்தி வழிபட்டு இவ்லோகத்திலும் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன பிரகாரம் அமல் செய்து, அவர்கள் சொன்ன விதம் அமல் செய்து, அவர்களுக்கு வழிபட்டு எதையெல்லாம் எமக்கு எடுத்து இயம்பினார்களோ அவைகளை எடுத்து, எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளையும் தவிர்ந்து நடப்போமையானால் நிச்சயமாக சத்தியமாக ஜெயம் பெற்ற கூட்டத்தில் நாம் ஆகுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பாவங்களை பொறுத்து திருலோகத்திலும் ஜெயம் பெற்ற சீதவித்தனம் பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேர்வளை புகாரி தெக்கியாவின் பேஷிமாம் அல் ஆலிம் எம்யூ அப்துல் ரஹ்மான் முஸ்தபி அவர்கள் இதுவரை பயான் செய்தார்கள். காதிரியத்து நபவியா தரீகாவின் அமல்கள், வழிபாடுகள் என்றால் என்ன, அதற்கான வரலாற்று ஆதாரங்கள், வழிபாட்டை தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் மற்றும் தீமைகள், வழிபாட்டின் நன்மைகள், இதே போன்று காதிரியத்து நபவியா தரீகாவின் சிறப்பம்சங்கள், சிறப்பமல்கள் பற்றியும் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அவர்களுக்கு ஜிசாக்குமுல்லாஹ். காட்டோவிட்ட காதிரியத்து நபவியா தரீகாவின் முரித் பிள்ளைகள் எங்களுடைய ஷேக் நாயகம் கண்ணியத்துக்குரிய அஹமத் பின் முகமது நாயம் அவர்களின் உத்தரவின் பேரிலே கஹாட்டோவிட்ட காதிரியத்து நபவியா தரீகாவின் முரித் பிள்ளைகள் ஒழுங்கு செய்திருக்கின்ற பயான் நிகழ்விலே உங்கள் அனைவரையும் நாங்கள் முதற்கட்டமாக வரவேற்றுக் கொள்கின்றோம். காதிரியத்து நபவியா தரீகாவின் பிள்ளைகள், இதே போன்று பாதிபியா தரீகாவின் பிள்ளைகள், சாதுலியா தரீகாவின் பிள்ளைகள் உட்பட பல தரீகாக்களின் பிள்ளைகள், ஊர் ஜமாத்னார்கள் மற்றும் பிற ஊர்களைச் சேர்ந்த சகோதரர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் கஹாட்டோவிட்ட காதிரியத்து நபவியா தரீகாவின் சார்பாக, தெக்கியாவின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே காதிரியத்து நபவியா தரீகாவின் புகழ்பெற்ற உலமாக்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இந்த நிகழ்வு 3 கட்டங்களாக இடம்பெறவிருக்கின்றன. முதலாவது கட்டம் மஹரிப் தொழுகையோடு நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது கட்ட நிகழ்வுகள் மஹரிப் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பமாகும். மூன்றாவது கட்ட நிகழ்வுகள் இஷா தொழுகையோடு ஆரம்பமாகும் என்பதை அறிய தருகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் இரவு 10 மணி வரைக்கும் நீடிக்கும் என்பதையும் இந்த நிகழ்விலே அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு செல்கின்றோம். இந்த நிகழ்விலே உரையாற்றவிருக்கின்றார்கள் அல் ஆலிம் AH அப்துல் பாரி BA குவைத்தி அவர்கள், அல் ஹாஜ் அல் ஆலிம் M ஜுனைத் முஸ்தபவி அவர்கள், கஹாட்டோவிட்ட பாதிபியத்துல் காதிரியா அரபு கல்லூரியின் அதிபர் மௌலவி S அப்துல் ரஹ்மான் அல் ஹசனி அல் அஸ்ஹரி அவர்கள், காலி தலாபிட்டிய அல் மத்ரசத்துல் முஸ்தபவியா அரபு கல்லூரியின் உப அதிபர் அல் ஆலிம் MR ஜரூக் ஆலிம் ஆகியோர் இந்த நிகழ்விலே உரையாற்றவிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களுடைய பயான் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அடுத்து பயான் செய்வதற்காக இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம் அல் ஆலிம் AH அப்துல் பாரி BA குவைத்தி அவர்களை. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله شهادة تكون للنجاة وسيلة ولرفع الدرجات كفيلة. وأشهد أن محمدا عبده ورسوله.
اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. காதிரியத்து நபவியா தரீகாவின் ஆன்மீக தலைவர் ஷேக் நாயகம் அஷேக் அஹ்மத் இப்னு அஷேக் முஹம்மத் அவர்களுடைய துஆ பரக்கத்தை வேண்டினவனாக என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு எடுத்துக்கொண்ட தலையங்கம் இந்த காலத்தில் தரீகாக்களையும் மதுஹபுகளையும் எதிர்க்கக்கூடிய சில வழிகட்ட கூட்டத்தினர்கள் எத்தனையோ விதமான காரணங்களை சொல்லி சுன்னத்து வல் ஜமாஅத் இளைஞர்களை ஈர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்த வஹாபி இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கூறக்கூடிய பிரதானமான காரணம்தான் 3 காரணங்கள். அதாவது அறிவுத்துறையை பொறுத்தவரையில் 3 அடிப்படை காரணங்களை கூறித்தான் இந்த வஹாபி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சுன்னத்து வல் ஜமாஅத் முஸ்லிம்களை இழுக்கின்றார்கள். அதில் முதலாவது குர்ஆன் ஹதீஸ், எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ். இரண்டாவது ஷிர்க், தரீகாவிலே ஷிர்க், அங்க ஷிர்க், இங்க ஷிர்க் என்று ஷிர்க். மூன்றாவது பித்அத், எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் அது பித்அத், தரீகோட அமலை எடுத்துக்கொண்டால் பித்அத். இப்படியாக 3 பிரதான அறிவுத்துறை அடிப்படைகளை வைத்துத்தான் இந்த வஹாபி இயக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முதலாவதாக நான் இங்கே எடுத்துக்கொண்ட விடயம் இப்பொழுது குர்ஆன் ஹதீஸ் என்ற விடயம். இந்த விடயத்தை விரிவாக சொல்வதென்றால் பல பயான்கள் தேவைப்படுகின்றன. நேரம் அவகாசம் போதாதன் காரணமாக இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதில் ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் இங்கே நான் விளங்கப்படுத்த நினைக்கிறேன். எங்களுடைய இந்த தரீகாவை சேர்ந்தவர்கள், உதாரணமாக புகாரி தக்கியாவை சேர்ந்தவர்களிடத்தில் அவர்கள் கேட்டால், வஹாபிகள், உங்களுடைய இந்த அமலுக்கு என்ன காரணம், என்ன ஆதாரம், உங்களுடைய இந்த கொள்கைக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய விடை நியாயமாக சொன்னார்கள் என்பதுதான். அதே மாதிரி பாதிபியா சகோதரரிடத்தில் கேட்டால் பாதி மௌலானாங்க சொன்னார்கள் என்பார்கள். ஷாதிலியா சகோதரரிடத்தில் கேட்டால் அவர்களுடைய ஷேக் நாயம் அவர்கள் சொன்னார்கள் என்பதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய. யாரும் குர்ஆனில் சொல்லப்பட்டது, ஹதீஸ் சொல்லப்பட்டது, சஹீஹான ஹதீஸ், இப்படியாக நாங்கள் ஆதாரம் சொல்வதில்லை. நியாயமாக சொன்னீர் என்பதுதான் எங்களுடைய ஆதாரம். இந்த ஆதாரம் எங்களுடைய தரீகாவை சேர்ந்தவர்கள், இன்னும் மற்றும் தரீகாக்களை சேர்ந்தவர்களுக்கு, சில இளைஞர்களுக்கு விசேஷமாக கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருக்கின்றது. எங்களுக்கு இப்படி சொன்னால் போதாது, வஹாபிகளை போல ஏதாவது எதை சொன்னாலும் குர்ஆனை காட்டி இத்தனா சூரத் இத்தனா ஆயத் 2 நம்பர் சொல்ல வேண்டும். ஏன் ஹஜ்ஜாத் ராத்தி போதுறது என்று கேட்டா புகாரி 250வது ஹதீஸ், உதாரணமாக ஒரு ஊமையாக்கி சொல்கிறேன். இப்படியாக நம்பரை சொல்ல வேண்டும் அவங்க சொல்வது போன்று என்று எங்களில் சிலர் நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் வஹாபிகளுக்கு இது பெரும் பெருமை. இங்க தரீகாக்கள்ல கேட்டா ஒரே நியாயமாக சொன்ன, ஆனா அவங்க புகாரி இத்தனை நம்பர், முஸ்லிம் இத்தனை நம்பர், அபூதாவூத், இப்னு மாஜா, திருமதி இத்தனை நம்பர் என்று நம்பரை சொல்கிறார்கள். இது பெரிய ஒரு வித்தியாசத்தை, வேறுபாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத் வளரும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலை இது. நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு இப்பொழுது நான் என்னுடைய யதார்த்தத்தை எடுத்து விளக்குகின்றேன். நாங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா, நியாயமாக சொன்ன என்று சொல்லி நாங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா, இல்ல குர்ஆனில் இத்தனா ஆயத் இத்தனா நம்பர், புகாரில் இத்தனாவது ஹதீஸ், முஸ்லிமில் இத்தனாவது ஹதீஸ் என்று அவர்கள் சொல்வது உண்மையா என்ற அந்த விளக்கத்தை நீங்கள் அறிந்திருந்தால் யாரும் கலங்க வேண்டியதும் இல்லை. அது மட்டுமல்ல, எந்த வஹாபியையும், உங்களுடன் பழகக்கூடிய எந்த வஹாபியையும் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்களை வைத்து உங்களுக்கு மடக்கலாம். உதாரணத்துக்கு பார்ப்போம். புகாரி இமாம்
புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் மற்றும் முஹத்திஸீன்கள் யாராவது சொன்னார்களா? அவர்களுடைய கிதாபில் எங்காவது இருக்கின்றதா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? உதாரணமாக நாம் புகாரியில முதலாவது ஹதீஸை எடுத்துக்கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்னமல் அமாலு பின்னியாத்தி வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா அவ் இலா இம்ராத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி என்ற ஹதீஸ். இதில் சுருக்கமாக அனைவரும் அறிந்த விடயம், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் செயல்கள் அத்தனையும் நியத்தை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற இந்த ஹதீஸ் புகாரியின் முதலாவது ஹதீஸ். சரி, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், புகாரி இமாம் சொன்னார்களா இன்னமல் அமாலு பின்னியாத்? ரசூலுல்லாஹ் சொன்னார். கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத் புகாரியில் இருக்கின்றதா? அல்லது புகாரியில் எந்த இடத்தில் அவர்கள் எந்த ஹதீஸுக்காவது அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களா? ஒரு ஹதீஸை சொல்லி கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ், அல்லது முஸ்லிம் அல்லது அபூ தாவூத், இப்னு மாஜா, எந்த முஹத்திஸீன்கள் எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும் எந்த முஹத்திஸீன்களும் யாருமே சொல்லி இல்ல ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே அங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாருமே சொல்லல. ஆனால் வஹாபிகள் எடுத்தெடுப்புக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹ் ஹதீஸ். எனவே இங்கே ஆரம்பத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், வஹாபிகளுக்கும் புகாரி இமாமுக்கும் முஸ்லிம் இமாமுக்கும் வித்தியாசம். நீங்க புகாரி இமாம் உலமாக்கள் இருக்கிறதா கேட்டு பாருங்க, எடுத்து பாருங்கள், எங்குமே சொல்லல. எந்த உதாரணமா இந்த முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அவங்க சொல்வது எப்படி? புகாரி இமாம் சொல்கிறார்கள் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை சொல்வதற்கு ஹத்தஸனல் ஹுமைதியு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரி, ஹுமைதி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்பவர்கள் எனக்கு சொன்னார்கள். தாருக்கு புகாரி இமாமுக்கு. இரண்டாவது கால ஹத்தஸனா சுஃபியானு, அவர்களுக்கு சுஃபியான் என்பவர்கள் சொன்னார்கள். கால ஹத்தஸனா யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்சாரியு, அவர்களுக்கு யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்சாரி என்பவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு கால அக்பரனி முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமியு, அவர்களுக்கு முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி என்பவர்கள் சொன்னார்கள். அன்னஹு சமிய அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைதி, அவர்கள் சொல்ல கேட்டார்கள், அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைதி என்பவர்கள் சொல்வதை கேட்டார்கள். யகூலு, அவர்கள் சொல்கிறார்கள், சமியத்து உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலல் மிம்பரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிம்பரிலே சொல்வதை நான் கேட்டேன். எப்படி? கால சமியத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூல் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் அத்தனையும் நியத்தை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இப்பொழுது பாருங்கள், 6 ராவிகள், இந்த 6 ராவிகளை சொல்லித்தான் புகாரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் அமாலு பின்னியாத். ஆனால் இன்றைக்கு ஒரு வஹாபிட்ட கேட்ட, அதாவது உங்களை எல்லாம் பிடித்து குலுக்கி கொண்டிருக்கக்கூடிய வஹாபிகள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொப்பி போடப்படாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது பித்அத், இல்ல நேரே ரசூல், இடையில் ஒன்றுமே இல்லை. அப்ப புகாரி இமாமுடைய இஸ்லாம் வேற, வஹாபிகளுடைய இஸ்லாம் வேற. புகாரி இமாமுடைய ஆதாரம், மார்க்க ஆதாரம் ஹதீஸ்கள் வேற, வஹாபிகளுடைய மார்க்க ஆதாரம் ஹதீஸ்கள் வேற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யார் உண்மை சொல்கிறார்கள் என்பது முக்கிய விடயம். எல்லா ஹதீஸ்களையும் இந்த நான் இப்பொழுது சொன்ன இந்த அடிப்படையில் தான் எல்லா முஹத்திஸீன்களும் புகாரி முஸ்லிம் எல்லா கிரந்தங்களிலும் இந்த விதமாகத்தான் பதியப்பட்டிருக்கின்றது. யாருமே சொல்லல நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல முடியாது. யாராவது சொன்னா, நான் தாரடமானு கேட்டா நான் எங்கட வாப்படமானு தான் சொல்லணும். எங்கட அப்படமானு சொன்னா அவன் பொய்காரன், அதாவது அவன் பிறப்புல ஏதோ கோளாறு, வாப்புக்குத்தான் பிறக்கணும். அப்படமானு சொல்லல, உண்மையில அப்பாலிந்து வந்திருக்கலாம், அப்பாலிந்து தான் வாரது, ஆனா வாப்படமானு தான் சொல்லணும். அப்பான்னு சொன்னா அவன் பிறப்புல கோளாறு. அது மாதிரிதான் இந்த வஹாபிகள் ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஹதீஸ் வந்தத்துல ஏதோ கோளாறு, உண்மை இல்ல, பொய் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்ப உங்களுக்கும் உள்ள ஒரு கேள்வி, விசேஷமாக இளைஞர்களுக்கு,
இன்னும் வஹாபியத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தெரியாத்தனமா சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய இந்த செய்தி, நீங்கள் சிந்திக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், யாரை நாம் பின்பற்றுவது. நியாயமாக சொன்ன என்று சொல்லி இந்த அமல்களை சொல்லக்கூடியவர்களையா, அல்லது வேறு தரைக்காக்களில் எங்களுடைய சேகுமார்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களையா, அல்லது ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹ் ஹதீஸ் இத்ரா நம்பர் இப்னு மாஜா 257 இப்படியா சொல்லக்கூடிய இவர்களையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கின்றது. நீங்களே நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில தெளிவாக சொல்கிறார். இப்படி நியாயமாங்களை பின்பற்ற நியாயமாக சொன்ன என்று சொல்லக்கூடியவர்களே அல்லது அவங்களையா? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் நடங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள். நீங்கள் உண்மையாளர்கள், உண்மை பேசக்கூடியவர்களுடன் இருங்கள். இது அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு ஏவக்கூடிய ஒரு கட்டளை. குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்பவர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை பின்பற்றுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், ரெண்டு சொல், உண்மையாளர்களுடன் இருங்கள், ரெண்டு சொல். இந்த ரெண்டு சொல் குர்ஆன் ஆயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் உங்களால் அந்த வஹாபியத்தில் இருக்க முடியாது. நீங்களும், அதாவது எங்களைச் சேர்ந்த யாரும் வஹாபியத்துக்கு போக மாட்டீர்கள். ஏன்? எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் ஹஜ்ஜாத் ஓதுவது, வித்ரியா ஓதுவது நியாயமாக சொல்லி இருக்கிறாங்க, அதுல சந்தேகம் இல்லை. தக்கியா இஹ்வான்களை சேர்ந்த யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நீங்களும் காதால கேட்டிருப்பீர்கள். அது மாதிரி பாதிபியாவில யாக்குத்துபா ஓதுவது அவங்களுடைய ஷேഖ்மார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி ஷாலியா தரீக்கத்துல வலிஃபா யாக்குத்தி ஓதுவது அவருடைய ஷேഖ்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவருடைய ஹலீஃபாக்கள் சொல்கிறார்கள், நேரடியாக முரீதீன்கள் அறிகிறார்கள் அதை. எனவே பொய்யல்ல. எப்படி? புகாரி இமாமுக்கு தெரியும், ஹத்தஸ்னா அல் ஹுமைதி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், இந்த ஹுமைதி என்பவர்கள் தான் இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை புகாரி இமாம் அவர்களுக்கு சொன்னார்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தி உள்ளவங்க மூத்தா இருப்பாங்க அல்லது வேற நாட்டுக்கு போயிருப்பாங்க. எனவே புகாரி இமாமுக்கு அது தெரியாது. புகாரி இமாமுக்கு அதுக்கு இந்த ஹுமைதி என்பவருக்கு முன்பு இந்த ஹதீஸை சொன்னவர் யார் என்பது பெரும்பாலும் தெரியாது. அவர்கள் அல்லது அவருக்கும் முன்னாக இந்த 6 ராவிகளில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் வபாத்தாகி மௌத்தாகி விட்டார்கள். எனவே புகாரி இமாமுக்கு தெரியாது. அவர்கள் இங்கே இந்த ஹுமைதி என்பவர்கள் சொல்வதை நம்பித்தான் உண்மையாளர், இந்த ஹுமைதி என்பவர் உண்மையாளர், நேர்மையாளர் என்று நம்பித்தான் அவர் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்கிறார்கள். அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய ஷேகுமார்கள் சொன்னதை நாங்கள் காதால கேட்டிருக்கிறோம், நேரடியாக நாங்கள் செய்கிறோம். எனவே புகாரி இமாமுடைய இஸ்லாத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று சொல்வது எந்த விதத்திலும் அவர்களால் நிரூபிக்க முடியாது. அவர்களுக்கு தொடர்பே இல்லை. ரசூலுல்லாஹ் அவருடைய தொடர்பை அவர்களுக்கு காட்ட முடியாது. இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்பது பொய். இதுக்கு அதாவது சில உண்மைகள் இருக்கின்றன, அதை சொல்லக்கூடியவர்களை பொறுத்து அது பொய் என்று ஆகிறது, பொய் என்ற தீர்ப்பை பெறுகின்றது. இஸ்லாத்துல இப்படி ஒரு தத்துவம். நாங்களும் அசல்ல குர்ஆன் ஹதீஸை தாம் பின்பற்றுகிறோம். ஆனால் நாயகமாங்க மூலமாக, எங்களுடைய ஷேகுமார்கள் மூலமாக, மற்ற தரீகாக்களும் குர்ஆன் ஹதீஸை தாம் பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய ஷேகுமார்கள் மூலமாக. எனவே நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான், அவர்கள் மட்டுமல்ல. நாங்க குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்று சொல்கிறோம். அந்த வகையில பார்த்தாலும் கூட அவங்களை விட எங்க இடத்துல கூட. உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட 4000 ரூபாய் இருக்கிறது, அவர்களிடத்துல 2000 ரூபாய் இருக்கிறதுன்னு சொன்னா இந்த 4000 ரூபாய்க்குள்ள 2000 இருக்கிறது. நாங்க குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் 4. எனவே அந்த குர்ஆன் இஜ்மா கியாஸ் இதுவும் அதுக்குள்ள இருக்கின்ற, அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்வதும் இதில் இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸை தான் நாம் முதலாவதாக சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு நேரடியாக நம்பிக்கையாக எங்களுடைய காதுகள் கேட்க, எங்களுடைய கண்கள் காண எங்களுக்கு சொல்லி தந்தது
எங்களுடைய மஷாயிக்மார்கள். எனவே நாங்கள் சொல்வது உண்மை. ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்வது பொய். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு 1400 வருடங்களுக்கு பிறகு வந்து சொன்னாங்களா, கனவுல சொன்னாங்களா, அல்லது இவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களா? எதுவுமே இல்லை. சில நான் இப்பொழுது சொன்ன சில உண்மைகள் அதை சொல்வது பொய், சொல்கின்றவர்கள் பொய்யர்கள் என்பதனால அது பொய் என்று ஒரு இஸ்லாத்துல ஒரு தீர்ப்பு. அதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இதா ஜாஅகல் முனாஃபிகூன, நபியே உங்களிடத்துல முனாஃபிகீன்கள் வந்து காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று நபியே முனாஃபிகீன்கள் உங்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் பொய்யர்கள். இப்பொழுது பாருங்கள், முனாஃபிகீன்கள் சொன்னது நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தான் சொன்னது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான் இல்ல இல்ல நீங்க சொன்னது பொய். இதுல என்ன இருக்கக்கூடிய மர்மம்? அல்லாஹ்வுடைய ரசூல் தானே அவங்க, அல்லாஹ்வுக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் முனாஃபிகீன்களை பார்த்து நீங்க சொன்னது பொய், அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க சொன்னீங்களே அது பொய். ஏன் காரணம்? அவர்களுடைய அந்த முனாஃபிகீன்களுடைய கல்புக்கு அறிவு ரீதியாக, ஆதார ரீதியாக, ஈமான் ரீதியாக இவங்க ரசூல் என்பது போகவில்லை, அவங்களுடைய கல்பிலே இல்லை. வெறும் வாயால சொல்வதுதான், வெறும் வாயால நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வதல்லாமல் அவர்களுடைய கல்புகளிலே அது இல்லை, அவர்களுடைய அறிவிலே அது இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து கூறுகின்றார். இது மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம், வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்வது பொய். அவர்களிடத்தில் இருப்பது குர்ஆன் தான் எங்களுக்கு தெரியும், அவர்களிடத்தில் இருப்பது ஹதீஸ் தான் எங்களுக்கு தெரியும், புகாரி அவர்களிடத்தில் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் சொல்வது பொய். ஏன்? புகாரி இமாம் இந்த விதமாக இந்த ராவிகள் 6 ராவிகள் மூலமாக சொல்வது போன்று அவர்கள் சொல்வதில்லை. எடுத்ததற்கெல்லாம் ஊரிலே மரமேறக்கூடியவர்கள், வேறு வேறு சும்மா கூலி வேலை செய்யக்கூடிய இப்படியான ஆட்கள் எல்லாம், சாதாரண ஆட்கள், தமிழ்ல ஒரு வசனத்தை வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹ் ஹதீஸ் என்றா இதுக்கு எங்க ஆதாரம்? எனவே அவர்கள் சொல்வது பொய். எனவே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அந்த வஹாபிகளும் அறிந்திருக்க வேண்டும், அவர்களும் உண்மையான வழிக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள். 2 சொற்கள் நீங்கள் நன்றாக வாய்ப்பாடுமாக்கிக் கொள்ளுங்கள். வகூனு மாஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள். சரி, இப்பொழுது நான் இதை விரிவாக சொல்ல போகிறேன். இவர்கள் பொய்யர்கள் என்பதை உதாரணங்கள் மூலம் நான் சொல்லி காட்டுகிறேன். உதாரணமாக உண்டு, 4 பொய்கள் இவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி, சஹீஹ் ஹதீஸ் என்று சொல்லி இவர்கள் சொல்லும்போது 4 பொய்கள் இங்கே இருக்கின்றன. 1வது பொய், அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய தலைவரை. எங்களை போலதான் நாங்க எங்களுடைய ஷேகுமார்கள் பின்பற்றுவது போல அவர்களும் அவர்களுடைய தலைவரை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை, எங்க ஊர்லயோ கொழும்புலயோ எங்கேயோ இருக்கக்கூடிய தலைவர்களைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய தலைவர் ஒரு பயானில தொப்பி போடக்கூடாது, தொப்பி அந்த ரசூல்ல போடல, தொப்பி போடாம தொலையலும் என்றா நாளைக்கு இவங்க தொப்பி போடக்கூடாது. இவங்க குர்ஆனை பார்த்தவும் இல்ல, ஹதீஸ பார்த்தவும் இல்ல, ஒன்றும் இல்ல. தலைவர் சொல்றது இவங்க சொல்லு ஹதீஸ், சஹீஹ் ஹதீஸ், தொப்பி போடக்கூடாது, இல்லாட்டி வசீலா தட்டக்கூடாது, சஹீஹ் ஹதீஸ். அப்ப யாரை இவங்க பின்பற்றுறாங்க? தலைவரை. இந்த ஒரு நாளைக்கு இடையில இல்லாட்டி அவங்க அந்த பயான கேட்டு வெளியில வரணையத்துக்கு எங்கிட்ட ஒரு அலம் போட்டா, ஏய் நீங்களெல்லாம் இந்த வசீலா தட்டக்கூடாது, கபரிட்டை போகக்கூடாது, ஷிர்க் பித்அத். இங்க வரை குர்ஆன இந்த புகாரியை தொடவும் இல்லை, ஹதீஸை தொடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தலைவர் சொன்னது அப்படியே இருப்பேன். அப்ப போய் நாங்கள் தலைவர் சொன்னதை கேட்டு சொல்கிறோம், அவங்க தலைவர் சொன்னதை வைத்துக் கொண்டு புகாரி என்று சொல்கிறார்கள், முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். பொய்யா இல்லையா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். எனவே அவர்கள் பொய்யர்கள். வகூனு மாஸாதிகீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அடிப்படையில அவர்களுடன் சேர முடியாது. அவர்கள் அந்த தலைவர்களோடு சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த குர்ஆன் ஆயத்தை பின்பற்றுவது என்றால் விலக வேண்டும்.
நீங்களும் சுன்னத்து வல் ஜமாஅத்தில் யாரும் அவருடன் சேர முடியாது. ஏன்? பொய்யர் கூட இருக்க வேண்டாம், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்க என்பது அல்லாஹ்வுடையவர். அவர்களுடைய இரண்டாவது பொய். இந்த ஹதீஸ்களை ரிவாயத்து செய்த ராவிகளை, அதாவது சஹாபாக்கள் முதல் தாபியங்கள், தப தாபியங்கள், இப்படியாக புகாரிமா முஸ்லிமா வரை அறிவித்த ராவிகள், ஹதீஸ் அறிவிப்பாளர்கள், இவர்களை கூட இவர்கள் பின்பற்றுவதில்லை. சும்மா இவர்கள் ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் அல்லாமல் இந்த ராவிகளை கூட இவர்கள் பின்பற்றுவதில்லை. சரி, இந்த பின்பற்றுவது இல்லை என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் பயான்கள் சொல்ல முடியாது. ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த வஹாபிகள் சொல்கிறார்கள் கபர்கள்ட்ட போய் பரக்கத்து எடுக்க கூடாது, கபர்ல பரக்கத்து இல்ல, பரக்கத்து எல்லாம் நாங்க தொழணும், நோம்பு பிடிச்சோம், ஜகாத்து கொடுக்கணும், அமல் செய்யணும், அல்லாஹ் பின்பற்றணும், அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும், இதுதான் பரக்கத்து. கபர்ல வைத்து பரக்கத்து கேட்க இயலாது. கபர்கிட்ட ஒன்று பரக்கத்து இல்ல. கபர்கிட்ட வைத்து கபர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விரும்பினா அது ஷிர்க். இது வஹாபிகளுடைய வாதம். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குலஃபாஉர் ராஷிதீன்களில் ஒரு பிரதானமானவர்கள். இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அதுல தபர்ருக் அதாவது பரக்கத்து தேடி இருக்கிறார்கள். சாதாரண பரக்கத்து அல்ல. நாங்க கூட இப்பொழுது பாதி மூலங்கள் ஜியாரத்துக்கு போனா உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நாங்க கூட பரக்கத்து தேடுறது இல்லை. ஏதோ துவா ஒன்று கேட்டு அவங்கள்ட்ட பொருட்டை கொண்டிலாட்டி அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு வீட்டுக்கு வருவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு, அந்த கபர்ல எந்த விதமாக பரக்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய இறுதி சந்தர்ப்பத்தில், நான் மௌத்தானால், அதாவது ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் போய் கேளுங்கள், அவர்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கின்றது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபர் இருக்கின்றது. ஆயிஷா நாயகி அவரிடத்தில் போய் கேளுங்கள், என்னையும் அந்த இடத்துல என்னுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த இரண்டு என்னுடைய தோழர்களோடு என்னையும் அடக்குவதற்கு ஆயிஷா நாயகி அவரிடத்துல போய் கேளுங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் போய் கேட்டார்கள். இந்த விதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் என்பதாக. ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தை ஒன்று என்னுடைய கணவர், மற்ற என்னுடைய தகப்பன், அதனால அந்த இடத்துல நான் தான் அடங்கணும்னு சொல்லி தான் நான் தீர்மானிச்சிருந்தேன். ஆனா இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பதனால நான் விட்டுக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் வஃபாத்தான பிறகு என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் அந்த இடத்திலே வைத்து, அங்கே ஜன்னத்துல் பக்கீ இருப்பது உங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் எவ்வளவோ சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள் ஜன்னத்துல் பக்கீலே, புனிதமான இடம். அப்படி இருக்கும் போதும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் வஃபாத்தானால் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் ஆயிஷா நாயகி அவருடைய வீட்டுக்கிட்ட, அதாவது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கபர் கிட்ட வைத்து ஆயிஷா நாயகியிடம் கேளுங்கள் அனுமதி, அவர்கள் சொன்னால் என்னை அங்கே அடக்குங்கள் என்பதாக. அதே விதமாக அவர்கள் வஃபாத்தான பொழுது ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள், அங்கே அடக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரியும். சரி, என்னுடைய கேள்வி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் கிட்ட தான் அடங்கப்பட வேண்டும் என்று ஏன் விரும்ப வேண்டும்? கபரில் ஒன்றுமில்லை, வஹாபி பார்வையில மௌத்தான முடிஞ்சு வெறும் கபரு. ரசூலுல்லாஹ் தேடின ரசூலுக்கு, உமர் ரலியல்லாஹு தேடின உமர் ரலியல்லாஹுக்கு, நாங்க தேடினா எங்களுக்கு இதானே வஹாபி பார்வை. மற்றவங்களால மூத்தானவங்களால எந்த பிரயோஜனம் இல்லை, மூத்தானவங்களாலையும் இல்லை, கபராலையும் இல்லை. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன கொண்டு போய் இப்படி கேளுங்க, ஏன் பரக்கத்தா இல்லையா? எவ்வளவு பெரிய பரக்கத்து. நாங்க கூட அந்த அளவுக்கு பரக்கத்துக்கு தேடுறோம் இல்லை. வேர்வலை போனா நாங்க ஃபாத்தியா ஓதிட்டு ஏதோ துவா கேட்டுட்டு வாருது. வேறும் வேறும் அவுலியா கருத்த போனா அப்படி. ரசூலுல்லாஹ் கிட்ட போனால் நாங்க சில சந்தர்ப்பத்தை நெருங்க முடியாது, வேற விஷயம். எப்படியும் ஐன செய்ய வேண்டியதை சொல்லிட்டு நாங்க வருவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு எங்களை விட எவ்வளவு கூட ஐன அடங்கப்பட வேணும். அப்ப ஐன அடங்குவதனால அவங்களுக்கு என்ன பாக்கியம், என்ன லாபம்? அங்க ஜன்னத்துல் பக்கீல் அடங்கலாமே. எனவே அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இடத்திலே, அந்த ரவுலா ஷரீஃபிலே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. அந்த ரஹமத் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகின்றவர்கள், ஜியாரத் செய்ய வருகின்றவர்கள் சலாம் சொல்வார்கள், அந்த சலாம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் விரும்பினார்கள்.
எனவே கபர்களை கொண்டு, சாலிஹீன்களுடைய கபர்களை கொண்டு பரக்கத்து தேட முடியுமா முடியாதா? நன்மை தேட முடியுமா முடியாதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி சொல்லிவிட்டு மாகான செய்யுன் அஹம்ம இலைய மின் தாலிகல் மல்ஜாய், இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அந்த இடத்துல நான் அடங்கப்படுவது அதை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. அப்ப பாருங்க, ஒரு இவ்வளவு பெரிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை, அந்த இடத்துல நான் அடங்கப்படுவதை தவிர வேற எதுவும் பெருசு இல்லை. நாங்க கூட இந்த அளவுக்கு தபர் பரக்கத்து எந்த கபரிலையும் நாங்க தேடி இல்லை. இவ்வளவு தூரத்துக்கு புகாரி இமாம் அவர்கள் பரக்கத்து கபரை கொண்டு, அந்த கபரிலே தான் கிட்டவா இருக்க வேண்டும் என்பதை கொண்டு, அதனால் தனக்கு ஃபாயிதா இருக்கிறது என்று நம்பி அவர்கள் பரக்கத்து தேடினார்கள். இப்போது நான் கேட்கிறேன், வஹாபிகள் சொல்கிறார்கள் கபர். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, கபர் முடிஞ்சு அடக்கினா வந்த முடிஞ்சு, அங்க ஒன்றும் இல்லை, அவுலியாக்களை ஒன்றும் இல்லை, நபிமார்களை ஒன்றும் இல்லை, அவங்க தேடின அவங்களுக்கு, நாங்க தேடின எங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஹதீசுகளை அறிவித்த சஹாபாக்களை, ராவிகளை வஹாபிகள் பின்பற்றுகிறார்களா அல்லது அவர்கள் சொல்வது பொய்யா? இரண்டாவது பேச்சுக்கு இடமில்லை, அவர்கள் சொல்வது பொய். குர்ஆன் ஹதீஸ் என்று அவர்கள் சொல்வது பொய். முதலாவது தான் நான் சொன்னேன், தலைவரை பின்பற்றி கொண்டு ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, அந்த அவர்கள் எதை ஹதீஸ் என்று சொல்கிறார்களோ அந்த ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்கள், இது மாதிரி ஒன்றல்ல ஆயிரக்கணக்கு இருக்கின்றது சஹாபாக்களுடைய விடயங்கள், பரக்கத்து தேடிய விடயங்கள். இந்த சஹாபாக்களை கூட, அந்த ராவிகளை கூட அவர்களை பின்பற்றாமல் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்றால், இந்த வஹாபிகளுக்கும் இந்த சஹாபாக்களுக்கும் இந்த ராவிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் பொய் சொல்கிறார்கள். அந்த ஏற்கனவே நான் சொல்லி காட்டிய அந்த குர்ஆன் ஆயத்து மாதிரி இன்னக்கல ரசூலு என்று சொல்லி, ரசூலுல்லாஹ் சொல்லி முனாஃபிகீன்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் சொல்வது பொய். ஆனா ரசூல் தான், ஆனா இவர்கள் சொல்வது பொய். அது மாதிரி குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்வது பொய் என்பது இப்பொழுது உங்களுக்கு விளங்க வந்திருக்கும். சரி, அவர்களுடைய மூணாவது பொய் என்ன? ராவிகளை தெரியாது. இது உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக நான் இப்பொழுது தரப்போகிறேன். நீங்கள் இன்றிலிருந்து இந்த வஹாபிகளிடம், அதாவது வஹாபிகள் சும்மா இருப்பதில்லை, விடிந்தால் அந்திபட ப்ரோக்ராம் பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களை எப்படியாவது அவங்களுடைய வழியில் எடுப்பதற்கு. எத்தனையோ சொல்வார்கள். இந்த ராவிகள் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால், உதாரணமா இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வோம், ஹத்தஸனல் ஹுமைதி. சரி, நீங்க வஹாபிட கேளுங்க, ஒரு ஹதீஸை சொல்லி, இந்த ஹுமைதி யார்? அது புகாரிமா இப்படி சொல்லி ஹத்தஸனல் ஹுமைதி. ஹுமைதி அவனோட வாப்பதார், அவன் எங்க ஊரு? ஒரு ஹதீஸ் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும். புகாரி இமாமுக்கு அவங்கள தெரியும், நேரடியா சொன்னாங்க. அது மாதிரி மற்றவங்களை புகாரி இமாம் காணாவிட்டாலும் அவங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களை புகாரி இமாம் நம்பினார்கள். ஆனா இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ராவியை பத்தி எதுவுமே தெரியாது. சும்மா கிளிப்பிள்ளை மாதிரி தலைவர் சொல்லிக் கொடுப்பதை சொல்கிறார்கள். நீங்கள் வேண்டி எந்த ஒரு வஹாபி இடத்திலும் கேளுங்கள், உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேள்வியை தயார் பண்ணிக் கொள்ளுங்கள். எப்படி? ஒரு வஹாபியை கண்டால், உங்களை அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வஹாபியை கண்டால் ஒரு ஆள் கேளுங்க, தொழுகையில ஒரு ரக்காத்தில் எத்தனை சுஜூத்? 2 உண்டா? சுஜூத் இல்ல ருக்கு, எத்தனை ருக்குன்னு கேளுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒரு ருக்கு. நீங்க கேளுங்க, அதுக்கு ஆதாரம் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் காட்டு. பயம் இல்லாம கேளுங்க. அவங்க முள்ளில்லாத நாக்கால உங்களை போட்டு அவங்க அரைக்கிற மாதிரி நீங்களும் கேளுங்க, சும்மா கேளுங்க. ஒரு ரக்காத்துக்கு எத்தனை ருக்கு? 2 3 உண்டா? ஆதாரம் அவன் சொல்ல உண்டு, ஆதாரம் கேளுங்க. ஹதீஸ் சொல்ல முடியாது, எந்த வஹாபிக்கும் சொல்ல முடியாது. அதாவது இந்த ஊரு காட்டோவிட்ட உகடப்போல உடுகுட திஹாரி இந்த ஏரியாவை சேர்ந்த எனக்கு நல்லா தெரிஞ்ச சுட்டி நான் சொல்கிறேன், எந்த வஹாபியாலும் சொல்ல முடியாது. இந்த ஊரை சேர்ந்த எந்த வஹாபியாலும் சொல்ல முடியாது. ஒரு ரக்காத்துக்கு ஒரு ருக்குவா 2 3 ஆதாரம் இல்ல அவங்கள்ட்ட, சும்மா சொல்றாங்க. இன்னும் ஒரு ஆள் கேளுங்க, நின்று கொண்டு மூத்திரம் பேயலுமா ஏழுவா, இல்லாட்டி இருந்து கொண்டா, சும்மா கேளுங்க. உங்களோட வாய்க்கு எது வருதோ கேளுங்க, ஆதாரம் கேளுங்க. இன்னும் ஒரு ஆள் கேளுங்க, இந்த
உதாரணத்துக்கு லுஹருக்கு எத்தனை ரக்காத்து, 5 4 3 கேளுங்க, ஆதாரங்க கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. சும்மா தலைவரை சும்மா பின்பற்றி கொண்டு தலைவர் சொல்வதை கிளிப்பில்ல மாதிரி சொல்லிக்கொண்டு இங்க குர்ஆன் ஹதீஸ். ஆனா எங்கட இளைஞர்களுக்கு இதை பார்த்தா அட என்னமோ புகாரிமா வந்து கபர்ல இருந்து எழும்பி வந்த மாதிரி பயப்படுறாங்க. எங்கடாக்கு இந்த பயத்தை விடுங்க, நீங்க திருப்பி கேளுங்க. நீங்க வேண்டிய ஒன்று உங்களுடைய வாய்க்கு வரக்கூடிய எதுக்குன்னு சரி, எந்த ஒரு அமலுக்கும் சரி, எந்த ஒரு கொள்கைக்கும் சரி, என்ன ஆதாரம் குர்ஆன் ஹதீஸை காட்டுன்னு சொல் நீங்க கேளுங்க. இந்த வஹாபிகளால நிச்சயமாக கூற முடியாது. அவர்கள் எந்த விதத்திலாவது அந்த ராவிகளை பற்றி சொன்னால் நீங்க திருப்ப கேளுங்கள். அதுதான் அந்த ராவி, இதுதான் இந்த ராவி, அவர் தூரங்க சிரியாவா மக்கத்தமா இல்லாட்டி லெபனானா, எங்க அவரை பத்தி சும்மா ஒரு ஆள் அவர் சொன்னா இவர் சொன்னா எப்படி நம்புறது? கொண்ட ஆதாரம் ஏண்டா இவருக்கு அக்கங்களை போயிடாத உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. வஹாபி விலையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு போடுற வரமாட்டாங்க இவங்களுக்கு. அட இவங்களோட பேசலான்னு சொல்லி இதனை எங்களுடைய இளைஞர்கள் பழக வேண்டும். அவங்க இடத்துல எந்த ஆதாரமும் இல்லை. சரி, அடுத்ததாக 4வது பொய் குர்ஆன் ஹதீஸ் என்று இவர்கள் சொல்வதில் 4வது பொய் என்னன்னு சொன்னால், இந்த வஹாபிகளுக்கு பொருள் தெரியாது, ஹதீஸ்ல பொருள் தெரியாது, சும்மா சொல்றது குர்ஆன் ஹதீஸ். நீங்கள் நினைக்கலாம் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதானே அதை பார்த்து அவர்கள் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. தமிழ் எங்களுக்கு ஏத்துக்கொள்ள, தமிழ் இங்கிலீஷ் ஒன்றும் சரிவா, ரசூல்ல தமிழ்ல பேசல, ரசூல்ல பேசின அரபுல. இந்த அரபுக்கு அவர்களுக்கு பொருள் தெரியாது. அவர்கள் எந்த விதமான ஹதீஸ்களுக்கு பொருள் தெரியாமல் தான் ஹதீஸ் தெரிந்தவர்களாக ஹதீஸை பின்பற்றுபவர்களாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொருள் தெரியாது என்பதையும் ஏராளமான ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் மூலம் விளங்கப்படுத்தலாம். இப்பொழுது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுக்கு இலகுவாக இருப்பதற்காக வேண்டி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இப்பொழுது கண்டேன், சந்தியில கண்டேன், இல்ல இந்த பள்ளிக்கூடத்திட்ட கண்டேன் என்று நாங்க சொன்னா, சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த யாராவது சொன்னா எங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் நான் இது கண்டேன் அவங்க வந்திருந்தாங்க என்று சொன்னா வஹாபி சிரிப்பான். எப்படி அவங்க மூத்தானா அவங்க கபருக்குள்ள மறு கியாமத்தினாலதான் எழும்புறது அப்படி இப்படி நான் சொல்றேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எந்த வஹாபியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்கள் யாரு சொன்னாலும் நான் ரசூலுல்லாஹ் இப்ப உதாரணத்துக்கு நான் தைக்கியால நேற்று தொழுது கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் வந்து நான் கண்ட பேசினேன் என்றா ரசூல் உங்களுக்கு பைத்தியம் தான் வஹாபி தீர்ப்பளிப்போம், இல்லாட்டி சிறுக்கு பிறுக்கு எத்தனை ஜாதி. ஆனால் இவர்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவுதான் சொல்றேன், சஹீஹான ஹதீஸ் இவ்வளவுதான் சொல்றேன், இமாம்களோட விளக்கம் சஹாபாக்களோட விளக்கம் இது ஒன்றும் அவங்களுக்கு சரி வராது. இத்தனை நம்பர் புகாரி 2315 இப்படி நம்பர், எந்த ஹதீஸுக்கும் பொருள் தெரியாது. இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி, யார் என்னை ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டார்களோ அவர்கள் என்னை விழித்த நிலையிலே கண்டுகொள்வார்கள், காண்பார்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கனவுல கண்டா விழிப்பிலையும் நாங்கள் அவர்களை காண்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் வெளிரங்கமான பொருள். இதுக்கு எத்தனையோ விதமான விளக்கங்களை, அது அப்படி விளக்கம் இப்படி விளக்கம் இப்படி விளக்கம் என்று சொல்லி எங்களுடைய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா வஹாபிகளுக்கு இமாமத்தோட எந்த விதமான உரிமையுமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ்னா குர்ஆன் ஹதீஸ் ஆரிக்கணும். ஏன் இமாம் நாங்க இமாம பின்பற்றினா அது பிதஅத் ஷிர்க் வழிகேடு, அவங்க இமாம பின்பற்றினா நேர்வழியா, இதுல நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் படி, இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், மன் ரஆனி ஃபில் மனாமி, என்னை யார் கனவில கண்டாரோ ஃபஸயரானி ஃபில் யக்லா, அவர் என்னை விழித்த நிலையிலும் கண்டுகொள்வார் என்பது இந்த ஹதீஸ் உடைய பொருள், வெளிரங்க பொருள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே நீங்கள் கேளுங்கள், இந்த ஹதீஸ் நீ என்ன சொல்கிறாய்? ஹதீஸை நிராகரிக்கிறாயா? புகாரி இமாமை நிராகரிக்கிறாயா? அல்லது இந்த ஹதீஸை நம்புவதென்றிருந்தால் எங்களுடைய அணிக்கு வா, தரீக்காவுக்கு வா. தரீக்காவில் உள்ள சிலர் தான், அதாவது இந்த கருத்து வேற்றுமை இருக்கிறது இந்த ஹதீஸ்ல, உண்மையிலேயே நினைவில் அதாவது விழித்த நிலையிலே காண முடியுமா, அல்லது அவர்கள் நாங்கள் கண்ட கனவு சரி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளக்கம் தருவான, இப்படியா பல கருத்துக்கள். இது இப்பொழுது முக்கியமல்ல, உங்களுக்கு வஹாபியோட பேசுவதற்கு முக்கியம் என்னன்னு கேட்டால்
இந்த ஹதீஸுடைய வெளிப்பொருள் நாங்கள் ரசூலுல்லாவை மூத்தாக முன்பு இந்த உலகத்துல காண்பதுதான், விழித்த நிலையில் காண்பதுதான் இந்த ஹதீஸுடைய பொருள். எனவே நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், இப்படி நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய அணியில, அதாவது சுன்னத் வல் ஜமாத் அணியில இருக்கிறார்கள். எனவே வாருங்கள், அதை விட்டு விட்டு அல்லது புகாரி பொய்யன்னு சொல்லுங்க, புகாரி இமாம் கேசுங்க, இல்லாட்டி ரசூலுல்லாஹ்க்கு தவறு சொன்னு சொல்லுங்க. இப்படி நீங்கள் அவர்கள்ட்ட வாதிட வேண்டும். எனவே அவர்கள் உண்மையில ஹதீஸுடைய பொருளை கூட பின்பற்றல. வேறு ஹதீஸ்கள் என்று சொன்னா அவர்களுக்கு சான்ஸான ஹதீஸ் இப்படி சொல்லிக்கிறாங்க, குல்லு பிதத்தும் லலாலா, எல்லா பிதத்தும் வழிகாடே வெளிரங்க பொருள், குல்லு என்றா எல்லாம். எனவே மௌலிது பிதத்து, பராத்தி பிதத்து, அது பிதத்து, இது எல்லாம் பிதத்து. குல்லு பிதத்து, குல்லு சொல்ல அதுக்கு மட்டும் வெளிரங்க பொருள். ஆனா இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, என்ன கண்டா இப்படி விழிப்புல காணல் மாடி, அதுக்கு வெளிப்பொருள் இல்ல, அதுக்கு ஒரு கருத்து, இதுக்கு ஒரு கருத்தா? எனவே வஹாபிகள் குர்ஆனை பின்பற்றவும் இல்ல, ஹதீஸ பின்பற்றவும் இல்ல, அவர்கள் சொல்வது பொய். குர்ஆன் ஹதீஸ் என்று அவர்கள் சொல்வது பொய் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறிந்து இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்ற இந்த குர்ஆன் ஆயத்தை, 2 சொற்கள் என்ற இந்த சொல்லை குர்ஆன் ஆயத்தை நீங்கள் மனப்பாடமிட்டு நீங்களும் பின்பற்றுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் விட வேண்டாம், அவர்களை விரட்டி விரட்டி நீங்களும் போங்கள். அவர்கள் எந்த விதமா உங்களை பஸ்ஸில் சந்தித்தாலும், ரோட்டில் சந்தித்தாலும், ஆத்தில் சந்தித்தாலும் உங்களுக்கு தவா சொல்ற மாதிரி நீங்களும் கேளுங்கள். எங்க ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல ராவியன் அவர்தார், அவர்தார், இவர்தார், அவர் டூரன், அவர் எங்க இருந்த, அவரோட வாப்பதாரு, கேளுங்க. உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஏன் நீ நம்புறது? சும்மா உண்ட தலைவர் சொன்னதுக்காக சாஹி, எனவே நீ சொல்ற போய் என்று நீங்க சொல்லி அவர்களை மடக்குங்கள். அவர்களால் அதுக்கு அப்பால் போக முடியாது. ஆனால் நீங்கள் பழக வேண்டும். பயானை கேட்டுவிட்டு போனால் மட்டும் முடியாது, நீங்கள் பழக வேண்டும், பேசி பழக வேண்டும். சரி, அடுத்ததாக நாயகமாங்க அவர்கள் சொன்னார்கள், இந்த புத்தகம் அதை பயானிலே அதை பற்றி எடுத்து விளங்கப்படுத்தும்படி அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்களுக்கு நேர்வழியை அறிய இஸ்லாம் கூறிய வழி, 1வது பாகம் நாம் வெளியிட்ட புத்தகம். இது நாயகங்களுடைய கடை தேர்வழியில தாருல் ஃபுனூன் அதில் விற்பனைக்கு இருக்கின்றது. கொழும்புல தேவட்டகா பள்ளியில் இருக்கின்றது, வெள்ளிக்கிழமை போனா எடுக்கலாம். ஃபைசானி ரஸா புக் ஷாப்ல இருக்கின்றது, இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. இந்த புத்தகத்தை பற்றி, இதனுடைய சிறப்பம்சங்களை பற்றி பயானில் விளங்கப்படுத்தும்படி நாயகமங்கல் அவர்கள் சொன்னார்கள். இது பொதுவாக எந்த புத்தகத்திலும் பிரயோசனம் இருக்கின்றது, பிரயோசனம் இல்லாத புத்தகமும் இல்லை, பிரயோசனம் இல்லாத எழுத்தும் இல்லை. ஆனால் நான் இது ஒரு புதிய கோணத்தில் எழுதியிருக்கின்றேன். அதாவது இந்த புத்தகத்தை சரியான முறையில் படித்து, புத்தகம் படிப்பதென்று இருந்தால் அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, எந்த புத்தகம் என்றாலும் சரி. முதலாவது முழுக்க அப்படியே வாசித்து முடிய வேண்டும். இந்த புத்தகத்தில், இந்த கிதாபில் என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது, என்னென்ன சப்ஜெக்ட் கையாளப்படுகின்றது என்பதை எங்களுடைய மூளைக்கு எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி முதல் முறையில அப்படியே வாசித்து முடிக்க வேண்டும். 2வது தடவை மீண்டும் வாசிக்க வேண்டும், நின்று வாசிக்க வேண்டும். இதுதான் புத்தகம் படிக்கக்கூடிய முறை. இந்த புத்தகத்துல வஹாபியத்தை எதிர்ப்பது எந்த விதம் என்ற அந்த விவாத கோணத்துல தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு பாடத்தை நீங்கள் சரியான முறையில் விளங்கி அதை பேசி பழகினால் எந்த வஹாபிக்கும் அதுக்கு அப்பால் போக முடியாது. மிகவும் இலகுவான உதாரணங்களை, மார்க்கத்தில் வந்த குர்ஆன் ஹதீஸ்களை மிகவும் இலகுவான நடையில இலகுவாக அமைத்து உங்களுக்கு விளங்கக்கூடிய பாஷையில விளங்கப்படுத்தி இதை எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் சகல வீடுகளிலும் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரிடமும் இருப்பது வஹாபியத்தை விட்டு அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண். இந்த புத்தகத்தை நீங்கள் சரியான முறையில படித்து வஹாபிகளுடன், அது எப்படிப்பட்ட வஹாபி என்றாலும் சரி, உங்களுடைய அந்தஸ்து, அதாவது உங்களை போன்றே படித்தவர்கள் மட்டுமல்ல, எவ்வளவு வஹாபி தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீங்கள் பேசினால் கூட அவர்களால் பதில் சொல்ல முடியாது.
அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை அமைத்திருக்கின்றேன். ஷேக் நாயகம் அவர்களும் இதை பாராட்டி இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்பெற்று உங்களுடைய வீட்டுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வஹாபி நோய் பரவாமல் தடுப்பதற்கு இது பிரதானமான ஒரு அரணாக இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் நான் கையாண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான், ஆனால் சரியான முறையில நீங்கள் சிந்திக்கவில்லை. உலமாக்கள் நல்ல முறையில இந்த ஹதீஸை சொல்கிறார்கள், சரியான முறையில் நீங்கள் சிந்திக்கவில்லை என்பதுதான் குறை. உதாரணமாக புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், யஅதி ஃபீ ஆகிரி ஸமானி கௌமுன், கடைசி காலத்துல ஒரு கூட்டம் வருவார்கள். இப்பொழுது சிந்திங்க, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. சிந்திங்கன்னா நீங்க சிந்திச்சு சும்மா இருக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த புத்தகமே தேவையில்லை. நீங்க தக்கியாவில தரைக்காவில நம்பிக்கை இருந்தா மௌத்தாம்பருக்கு இந்த புத்தகமே உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வஹாபியத்தை வெல்ல வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்றால் தேவை. யஅதி ஆகிரி ஸமானி கௌமுன், கடைசி காலத்துல ஒரு கூட்டம் வரும். இப்ப எங்க கடைசி காலம்? சஹாபாக்களோட காலம், தாபியங்களோட காலம். அது கடைசி காலமா? இது கடைசி காலமா? எல்லாருக்கும் தெரியும் இது கடைசி காலம். எத்தனையோ அடையாளங்கள், கால அடிப்படையிலும் அது கடைசி காலம். அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இயற்கை அழிவுகள், யுத்தங்கள், அரபு நாடுகள் நடக்கக்கூடிய யுத்தங்கள், இஸ்ரவேலுடைய முன்னேற்றம், இதெல்லாம் பார்த்தா கடைசி காலம். சரி, இந்த காலத்துக்கு தான் ஒரு கூட்டம் வரும். யாரு கூட்டம்? இந்த காலத்துல நாங்க வந்த தரீகாக்கள் இந்த கடைசி காலத்துல வந்ததா? உங்களுக்கு தெரியும். அப்ப தரீகாக்கள் இந்த காலத்துல வந்ததில்ல. அப்ப தரீகாக்கள் இந்த ஆகிரு ஸமான் என்ற அந்த சொல்லுல தரீகாக்கள் அமைஞ்சால் குதுபுநாயகத்துடைய காலம் கடைசி காலம். அப்படின்னா இந்த காலம் முதலாவது காலமா? அது தலைகீழா வருமா? எனவே கடைசி காலம் என்பது இப்ப இந்த வஹாபிகள் வந்திருக்கக்கூடிய காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹுதஸாஉல் அஸ்னாஇ, வயதில் குறைந்தவர்கள். சரி, சுன்னத்து வல் ஜமாஅத்துல வழிகாட்டக்கூடியவர்கள், மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள், மார்க்க ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ், மார்க்க சட்டம் ஹலால் ஹராம் என்று யார் பேசுகிறார்கள்? வயது வந்தவர்கள், ஷேகுமார்கள், பெரிய உலமாக்கள் படித்து பேசுகிறார்கள். படிக்காத சாதாரண பொதுமக்கள் நீங்கள் யாருமே பேசுவதில்லை. குர்ஆன் ஹதீஸ் இதுவரை காட்டும் பேசல. நியாயமாக சொன்னதுதான் நீங்க சொல்றது. ஆனா அவங்க வழியில போறவன் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ், மீன் யாவரையும் குர்ஆன் ஹதீஸ், ஏதாவது சொல்லி குர்ஆன் ஹதீஸ். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அடையாளத்தை, ஹுதஸாஉல் அஸ்னானி, இளைஞர்கள், வயதுல குறைந்தவர்கள். உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன பொடியமாரெல்லாம் என்று குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அச்சுட்டாக சொல்லிவிட்டார்கள். அடுத்தது சுபஹாஉல் அஹ்லாமி, புத்தியில குறைந்தவர்கள். அவரோட புத்தியை பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தலைவர் சொல்லதை திருப்பி சொல்றாங்க கிளிப்புள்ள மாதிரி. அடுத்தது யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, அதாவது குர்ஆன் ஹதீஸ், இதிலிருந்து அவர்கள் எடுத்து சொல்வார்கள் மக்களுக்கு. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ், சஹீஹ் ஹதீஸ் என்று சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரிலே, யக்ரவுனல் குர்ஆன, அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அதாவது குர்ஆன் ஓதி குர்ஆனிலிருந்து ஆதாரங்கள் சொல்வார்கள். குர்ஆன் இத்னா சூரா இத்னா ஆயத், இத்னா சூரா இத்னா ஆயத், இப்படி ஆறாம், இது பிதஅத், இது ஷிர்க். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு இந்த வஹாபிகளை பற்றி சொல்லிவிட்டார்கள். யம்ருகூன மினல் இஸ்லாமி, இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். இஸ்லாத்தை விட்டும் அவர்கள், பாருங்கள், குர்ஆன் ஹதீஸ் பேசுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை பேசுவார்கள், குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். கமா யம்ருகு ஸஹமு மின ரம்யத்தி, எப்படி எவ்வளவு வேகத்துல போறாங்க, சாதாரண வேகம் அல்ல, மிச்சம் பெரிய வேகம். எப்படி என்று கேட்டா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கமா யம்ருகு ஸஹமு மின ரம்யத்தி, அம்பு எய்தினா அந்த அம்பு ஒரு மிருகத்துக்கு, உதாரணமா மான் என்று வைப்போம், இந்த மானில பட்டு அது போகுது மிச்சம் வேகத்துல. அந்த அம்பை பேய்த்து பார்த்தா இங்கல பொந்தாக்கி அங்கல பேய்த்து அம்பு பேய்த்து பார்த்தா அந்த அம்புல ரத்தம் பட்டில இறைச்சி துண்டு ஒன்றுமே இல்லை. காரணம் அவ்வளவு வேகம். அந்த அளவு வேகத்துல இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் போய் விடுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் பேசுவார்கள், இஸ்லாத்தை விட்டும் போய் விடுவார்கள். சாதாரண வேகம் அல்ல, மிச்சம் பெரிய வேகம். அம்பு இவ்வளவு வேகத்துல போறது போல. லா யுஜாவிஸு ஈமானுஹும் ஹனாஜிரஹும்,
அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டக்குழிக்கு கீழ் இறங்குவதில்லை. ஏன்? குர்ஆன் ஹதீஸ்ல எந்த விளப்பமும் இல்லை, சும்மா பொய்க்கு சொல்றது. எனவே ஈமான் இல்லை, வெறிதான் இருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் வஹாபிகளிடத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது அரபு நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் பார்க்கக்கூடியவர்கள், இதெல்லாம் ஈமான் அல்ல. ஒரு இயக்கத்துக்கு எதிராக அல்லது சில மனிதர்களுக்கு எதிராக போராடினால், ஜிஹாது மாதிரி போராடினால் இதெல்லாம் ஈமானுடைய அடையாளம் அல்ல. அப்படி என்றால் எல்டிடி போராடினதையும் ஈமான் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய உயிரே கொடுத்தார்கள், குண்டுகளை கட்டி தன்னையே வெடிக்க வைத்துக் கொண்டார்கள். எனவே இதுக்கு ஈமான் என்று சொல்ல முடியாது, இது வெறி. எனவே வஹாபிகளிடத்தில் இருப்பதும் வெறி, ஈமான் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஈமான் அவருடைய தொண்டக்குழிக்கு கீழ் இறங்காது. அதாவது வாயில தான் ஈமான் சொல்வார்கள். இப்ப நோன்பு கிட்ட அவர் சொல்வார்கள் ஈமானிய பயிற்சி, அப்படி தெரிந்தானே சில இயக்கங்கள் ஈமானிய பயிற்சி. என்னையுமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொண்டக்குழிக்கு கீழ் இறங்கல, வாயில தான் சொல்லி. இவங்க சொல்றாங்க ஈமானிய பயிற்சி, அந்த ரமலான் மாசத்துல ஈமானிய பயிற்சி அவங்களுக்கு. எனவே பொய். ஃபைனமா லகீதுமுஹும், நீங்கள் அவர்களை எங்கு கண்டாலும், இது நான் ஹதீஸ வாசிக்கிறேன், எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமானதல்ல. நான் சொன்னதா யாரும் சொல்ல வேண்டாம். ஹதீஸை எனக்கு மூடி மறைக்க முடியாதனால் சொல்கிறேன், எங்களுடைய நாட்டு சட்டத்துக்கு சரி வராது. ஃபைனமா லகீதுமுஹும், எங்கு நீங்கள் அவர்களை கண்டாலும் ஃபக்துலுஹும், அவர்களை கொண்டு விடுங்கள். இது அரபு நாட்டில் செய்ய வேண்டிய வேலை, மறு யாரும் இங்க போக வேண்டாம், இந்த வேலைக்கு நான் பொறுப்பும் இல்லை. ஹதீஸ மறைக்க இல்லாதனால சொல்கிறேன், நீங்க எங்க கண்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள். ஃபஇன்ன கத்லஹும் அஜ்ரன் லிமன் கத்லஹும் யௌமல் கியாமா, நிச்சயமாக அவர்களை கொல்வது கியாமத் நாளிலே பெரிய கூலியை தரக்கூடியது, பெரும் கூலி இருக்கின்றது. இது ரசூலுல்லாஹ் வஹாபிகளை பற்றி சொல்வது. இந்த அரபு நாடுகள் இன்று நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள், இரத்த ஆறு ஓடுகின்றது. காரணம் என்ன? ஒரு தவறு. 10-15-20 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்து அரசாங்கங்கள், ஜனாதிபதிகள், மன்னர்கள் இவர்களை கொலை செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதம் அவர்கள் நடக்கவில்லை. இந்த மன்னர்களுக்கு முடியும் அவர்களை கொலை செய்வதற்கு, அவர்கள் கிளம்பும் பொழுதே அவர்களை கொலை செய்திருக்க வேண்டும், ஆனால் கொலை செய்யவில்லை. உதாரணமாக ஹுஸ்னி முபாரக் எடுப்போம், கொலை செய்யவில்லை. நாம் குவைத்தில் இருக்கும் பொழுது 1984 என்று நினைக்கிறேன், மிஸ்ரிலே இருக்கக்கூடிய வஹாபி தலைவன் அப்துல்லா என்பவன் சொல்லிவிட்டான் திடீரென்று, ஹுஸ்னி முபாரக் அந்த மந்திரி சபை அத்தனை பேரும் காபிர். ஒரு ஃபத்வாவை வெளியிட்டான். ஏன் காபிர்? அந்த நாட்டில் சினிமா தியேட்டர் இருக்கிறது, சினிமா தியேட்டர் ஹராம், சினிமா படம் பார்க்கிற ஹராம், அந்த ஹராத்தை ஹலாலாக்கி வச்சுக்கிற நாட்டில், அதனால காபிர் என்று ஃபத்வா கொடுத்துட்டார். அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் மினிஸ்டர் மாதிரி விழிச்சு கொண்டாங்க. அடே எங்கிருந்து வந்து இவ்வளவு காலம் தெரியாம அப்படியே வளர்ந்து வந்து இப்ப சில காபிர், மன்னர் காபிர், ஜனாதிபதி காபிர், மந்திரி காபிர் என்ற லெவலுக்கு வந்துட்டு. அப்ப அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், என்றோ ஒரு நாள் இந்த ஹுஸ்னி முபாரக் தூக்கி வீசப்படுவார் சொல்லி. அதே மாதிரி தூக்கி வீசப்பட்டார். ஆனால் அன்றைக்கு அந்த விவாத வீடியோ கூட எங்களிடம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரபு நாட்டு தலைவர்கள் கிளம்பும் பொழுதே இவர்களை நோண்டி முடிவித்திருந்தால் ரசூலுல்லாவை பின்பற்றி இன்றைக்கு இந்த இரத்த ஆறு ஓடாது. இன்றைக்கு சிறிய ஜனாதிபதிக்கு இந்த பிரச்சனை இருக்காது. லிபியா கடாபி இந்த விதமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு, ரோட்டில நாயடிச்ச மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் அந்த காலத்துல இவர்களை அழித்திருக்க வேண்டும் ரசூலுல்லாவுடைய இந்த ஹதீஸை பின்பற்றி. எனவே அழிக்காததுனாலதான் இந்த அத்தனை பிரச்சனையும். எனவே இந்த நாட்டில் உள்ளவர்கள் இதை செய்ய வேண்டாம், ஹதீஸ் இப்படி சொல்கின்றது. சரி, இந்த ஹதீஸ் நான் முதலாவது சொல்வதல்ல, நீங்கள் பல ஹதீஸ்கள்ல பல உலமாக்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த ஹதீஸ் நான் இதுக்குடைய விளக்கத்தை சொல்லி, இதை எந்த விதமாக நீங்கள் வஹாபிகளுடன் பேச வேண்டும், எந்த விதமாக நீங்கள் பிரயோகிக்கலாம் என்பதை நான் இங்கே விளக்க இருக்கிறேன். அதுதான் முக்கியம். எனவே இந்த புத்தகம் உங்களுக்கு இன்றியமையாத விஷயம். அடுத்ததாக இன்னும் ஒரு ஆதாரம் உங்களுக்கு மனப்பாடமாக்க லேசான விஷயம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், இதிலே கூறியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல ஒன்று முதலாம் வகுப்புலேருந்து படித்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். நீங்கள் 1000 முறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பயான்கள்ல. ஆனா சிந்திக்க வேண்டும், இதை எந்த விதமாக நாங்கள் வஹாபியத்துக்கு எதிராக பயன்படுத்த முடியும் என்பதை இங்கே எழுதியிருக்கிறேன்.
எப்படி? தலபுல் இல்மி ஃபரீலத்துன், எங்களுக்கு அதாவது இல்மை தேடி படிப்பது ஃபர்லு. ஃபர்ல் என்றால் என்ன? விட்டால் குத்தம். அல்லாஹ் இடத்துல சுன்னத்தை விட்டா தண்டனை இல்ல, ஃபர்ல விட்டா தண்டனை. தொழுகை ஃபர்லு விட்டா தண்டனை, ஜகாத்து ஃபர்லு கடமையா இருந்து விட்டா தண்டனை. எனவே ஃபர்லை விட்டால் தண்டனை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன், இல்மை தேடி படிப்பது ஃபர்லு. சரி, எனவே ஃபர்ல் என்றால் தண்டனை உள்ளது விட்ட என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் வேண்டா, சல்லி இருக்குது, நாளைக்கு பாஸ்போர்ட் எடுத்து அப்படி போனா சரி வராது. முதலாவது படிக்கணும் ஹஜ் என்றா என்ன, அங்க எப்படி செய்யணும், என்ன தவாப் எப்படி, அது எப்படி, இது எப்படி எல்லாம் படிக்கணும். இது எங்களுக்கு கடமை, ஃபர்லு. ஹஜ் அந்த வசதி வந்தா ஃபர்லு, வராவிட்டால் ஃபர்லு இல்ல. படிக்கணும். படிக்காம சும்மா சல்லிக்கிற டிக்கெட் எடுத்து பாஸ்போர்ட் டிக்கெட் பிளேன் பேத்த அங்க பேத்து ஒண்ணும் தெரியா, என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியா, ஹஜ்ஜே நிறைவேறல. எனவே அதை படிக்கணும். இது மாதிரி இன்றுள்ள பிரச்சனை வஹாபியத்து பிரச்சனை. அது சிறுக்க பிதுஅத்து, இஸ்லாத்துக்கும் குப்ரியத்துக்கும் இடையில பேச்சு, சிறுக்குக்கும் தௌஹீதுக்கும் இடையில பேச்சு. எனவே இது இந்த விஷயத்தை தீர்மானிப்பதற்கு தேட வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் இங்கே வருகின்றது. நீங்கள் எந்த வஹாபியிடமாவது கேளுங்கள், கட்டாயம் நீங்கள் கேளுங்கள், நீ இந்த வஹாபி இயக்கத்தில் ஏன் இருக்கின்றாய் என்று கேளுங்கள். ஒருவேளை திக்கியாவில் ஏதாவது அவருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது நடந்து சாட்டப்பட்டவங்களோட அவர் மாறி இப்ப வஹாபியத்தில் சேர்ந்திப்பார், அல்லது அங்கே சல்லி கொடுத்திக்கும் அதுக்கு பேத்திப்பார், அல்லது அங்க இவர் போன்லாக்க வாங்க வாங்க எதிர்பார்ட்டி அவருக்கு பெரிய தலைப்பாக்கட்டி பெரிய மத்திச்சம் அவர் பெரிய பதவி பேத்திப்பாரு. இப்படி அல்லது இங்குள்ள ஏதாவது ஒரு இப்படியான விஷயங்களுக்கு தான் போனாரு அல்லாமல் ஆராய்ச்சி பண்ணி போனவங்க யாருமே இல்லை. அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் உலகத்துல சுன்னத்து வல் ஜமாத்து தரீகாக்கள் தான் அதிகம் இருக்கின்றது. அதிகமான முஸ்லிம்கள் 190% மேலாக இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட உன்னுடைய தாய் தகப்பன் பெற்றோரும் கூட அந்த இஸ்லாம், தரீகா இஸ்லாம், மதுஹப் இஸ்லாம். எனவே இதை விட்டு நீ போனாயே, நீ தேடினாயா, தலபுல் இல்மி செய்தாயா, நீ இல்ம தேடினாயா, இவ்வளவு பிரச்சனையை யார்கிட்ட கேட்டாய், சுன்னத்து வல் ஜமாத்து ஆலிம் யார்கிட்ட நீ கேட்டாய், இது சிறுக்கா, எனக்கு கேள்விப்படுற இவர் சிறுக்குன்னு சொல்லி மொழிது ஓதினா பிதுஅத்தாம், வசிலா தேடினா சிறுக்காம், ஆனா இது எது, இது உண்மை எது, ஆதாரம் எது என்று எந்த வஹாபி சுன்னத்து வல் ஜமாத்து உலமாக்களிடம் கேட்டார்கள்? நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரிடம் கேட்டில்ல. ஆனா காலில் புண்ணண்டா, வயிற்றுல நோவண்டா, அந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த டாக்டர் அப்படி இல்லாட்டி எந்த டாக்டர் எங்கேயோ பேத்துடும், லட்சக்கணக்கே காணியை வித்து சரி சோமாக்கும். உலகத்துல இந்த கபர் வர காட்டும் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா ஆகிரத்துல சொர்க்கம் அல்லது நரகம் இதுக்கு இடையில தீர்மானிக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நீ யார் இடத்துல கேட்டாய்? கேட்டு பாருங்க. எந்த வஹாபியும் கேட்டவங்க இல்ல, சுன்னத்து வல் ஜமாத் உலமாக்களை தேடி போன வஹாபியே இல்ல. எனவே இந்த தலபுல் இல்மி ஃபரீலத்துன் என்று நீங்கள் சின்ன வயதிலிருந்து நீங்கள் படித்த இந்த படிப்பை எந்த விதமாக வஹாபிகளுடன் நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அடுத்ததாக வஹாபியத்துக்கும் எங்களுக்கும் இடையில பிரதான, அதாவது வஹாபியல் சொல்லக்கூடிய பிரதான இது ஒன்றுதான் ஷிர்க். நாங்க ஷிர்க் வைக்கிறது, அவுலியாக்கிட்ட உதவி தேடினா ஷிர்க், ரசூலுல்லாஹ்ட்ட உதவி தேடினா ஷிர்க். இந்த புத்தகத்திலே நான் சரியான ஆதாரங்கள், உறுதியான ஆதாரத்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். வஹாபிகள் ஷிர்க் வைக்கின்றார்கள், ஷிர்க் இருக்கின்றது வஹாபிகள் இடத்திலே, வஹாபிகள் சிலை வணங்குகின்றார்கள் என்பதை குர்ஆனுடைய ஆயத்துக்கு சரியான உங்களுக்கு விளங்கக்கூடிய பாஷையில் விளக்கம் கொடுத்து, நாங்கள் அல்ல ஷிர்கில் இருப்பது, நாங்கள் ஒரு நாளும் ஷிர்கில் இருக்க மாட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு, இந்த முஸ்லிம் உம்மத்தை ஷிர்க் வைக்க மாட்டாது என்று சொல்லி உத்தரவாதம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் தான் இந்த உம்மத்தில் இருந்து அந்த அம்பு போவது போன்று வேகமாக சென்று விட்டதன் காரணமாக இப்பொழுது ஷிர்கில் இருப்பது நீங்கள் தான் இணை வைக்கிறீர்கள் என்ற ஆதாரத்தை இந்த புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே நேரம், எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. எனவே ஒவ்வொருவரும் குறைந்தளவு வீட்டுக்கு ஒரு புத்தகமாவது இது எடுத்து, இது முதலாவது பாகம், இரண்டாவது பாகம் இன்ஷா அல்லாஹ் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து வஹாபியத்துக்கு எதிரான பிரதானமான ஒரு ஆயுதமாக நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், நாங்கள் இவ்வளவு நேரம் கேட்ட இந்த பேச்சுகளிலிருந்து உலமாக்களுடைய பேச்சுக்களிலிருந்து எங்களுக்கு பிரயோஜனத்தை தருவாயாக.
நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஒவ்வொரு தரிகாக்களை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மஷாயிகுமார்களுடைய வழிகாட்டலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உண்மையான சுன்னத்து வல் ஜமாத் இஸ்லாத்திலே கடைசி வரை எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை இருப்பதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. எங்களுடைய ஊரையும் இன்னும் இலங்கையில் நாட்டில் மற்ற ஊர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளிலும் இந்த வஹாபி ஹவாரிஜி பிதுகத்தை விட்டும் அந்த முஸ்லிம்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. இன்னும் நாளைய கியாமத் நாளையிலே எங்கள் அனைவரையும் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கஹட்டோவிட்ட காதிரத்து நபவியா தரிகாவின் முரித் பிள்ளைகள் ஒழுங்கு செய்திருக்கின்ற விசேட பயான் நிகழ்ச்சியிலே இதுவரை பயான் செய்தார்கள் அல் ஆலிம் AH அப்துல் பாரி BA குவைத்தி அவர்கள். நவீன வஹாபிசம், அரபுலகின் இன்றைய நிலை உட்பட சமகால பிரச்சனைகள் பற்றி அவர் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்தார்கள். அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். காதிரத்து நபவியா தரிகாவின் சிறப்பு பயான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முதலாவது கட்டம் இத்தோடு நிறைவேறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது கட்டம் மகர் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பமாகும். மூன்றாவது கட்டம் இஷா தொழுகையுடன் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை அறியத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றவிருக்கின்றார்கள் அல்ஹாஜ் அல் ஆலிம் M ஜுனைத் ஆலிம் முஸ்தபி அவர்கள், மௌலவி S அப்துல் ரஹ்மான் அல் அஸ்ஹரி அல் ஹசனி அவர்கள், அதிபர் பாதிபியத்துல் காத்ரியா அரபு கல்லூரி கஹட்டோவிட்ட, இதே போன்று தலாபிட்டிய காலி அல் மத்ரசத்துல் முஸ்தபியா அரபு கலாசாலையின் உப அதிபர் அல் ஆலிம் MR முஹம்மது ஜரூக் ஆகியோர் இந்த நிகழ்விலே பயான் செய்யவிருக்கிறார்கள். உங்களுக்கு அறிய தருகிறார்கள். முதலாம் கட்டம் முடிவடைந்ததை தொடர்ந்து அனைவரும் உழு செய்து கொண்டு மகர் தொழுகைக்காக தயாராக இருக்குமாறு அவர்கள் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மகர் தொழுகைக்கு அசான் சரியாக 6:28 மகர் தொழுகைக்கான அசான் இடம்பெறவிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இத்தோடு எமது முதலாவது கட்ட நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்கின்றோம். 6:28 மகர் தொழுகைக்கான அசான் ஒளிபரப்பாகும். மகர் தொழுகைக்கான அசானை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இரண்டாவது கட்ட நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. அதிலே அல்ஹாஜ் அல் ஆலிம் ஜுனைத் ஆலிம் முஸ்தபி அவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இஷா தொழுகை இடம்பெறும். இஷா தொழுகையை தொடர்ந்து மூன்றாவது அமர்வு இடம்பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.